Good morning to all. Because I am very particular about the last bench. You know why? The best brain of the nation may be found in the last benches of the classroom. If I speak in English, it will reach your mind. But if I speak in our mother tongue, that is in Tamil, it will touch your heart. Educating the mind without educating the heart is no education at all. சொன்னவன் மாமேதை பெரிய ஆசிரியர் அரிஸ்டாட்டில். அதனால தமிழ்ல பேசுறேன், தேவைன்னா அப்பப்போ இங்கிலீஷ்லையும் பேசுறேன். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொண்டால் அறிவிலோங்கி வையம் தழைக்கும். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைகான். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியினுடைய வைர வரிகளுக்கேற்ப ஒரு பெண் முதல்வராக கிரீமி லேயர் என்று சொல்லப்படுகின்ற அறிவுபூர்வமான மாணவ மாணவிகளை அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற உங்களுடைய முதல்வர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி பிரியா அவர்களுக்கு என்னை இந்த விழாவிற்கு அழைத்து சிறப்புரையாற்ற பணித்தமைக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை போலவே தொட்டனைத்தூர் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்தூரும் அறிவு என்பதற்கு இணங்க கற்று தெளிந்து மிஸ்டர் திரிபாதி இந்த பள்ளியினுடைய அத்துணை செயல்களுக்கும் ஒரு தூணாக இருந்து எல்லாவற்றுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிற அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு இந்திய தேசத்தினுடைய எழில்மிக்க இளைஞர்களாக, இளம் பெண்களாக எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு உரையாற்றுவதற்கு முன்னால் இங்கு அமர்ந்திருக்கின்ற ஆசிரியருக்கு அவர்கள் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒன்றை சொல்லி என்னுடைய உரையை துவங்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் who conquered the entire world. உலகத்தை ஒரு குடையின் கீழ் ஆள நினைத்து வெற்றியும் பெற்ற மகா அலெக்சாண்டர். அவனிடம் சென்று கேட்டார்கள், எப்படியடா இந்த உலகத்தை நீ ஜெயித்தாய்? அடுத்த நொடி அலெக்சாண்டர் பதில் சொன்னான், நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர், இந்த உலகமே என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று அடித்து சொல்லுவேன் என்று. ஒரு ஆசிரியர் நினைத்தால் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள். இதை முதலிலே நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. உடையார் முன் இல்லார் போல் எக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். இருக்கிறவங்கள்ட்ட போய் இல்லாதவன் எப்படி கேட்பானோ அது மாதிரி அறிவுபூர்வமான ஆசிரியர்களிடம் நீங்கள் அடக்கமாக இருந்து கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பொருள். சரி, ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி இந்த உலகினுடைய வாழ்க்கை பாதையை மாற்றிக்காட்ட முடியும் என்பதுதான் இந்த தலைமுறையினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அது என்ன வித்தியாசமான சிந்தனை? எல்லோரும் செய்வதையே நீனும் செய்து கொண்டிருந்தால் எல்லோரும் போலத்தான் நீனும் வாழ முடியும். எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நீனும் சென்றால் யாருமே எல்லோரும் எந்த இடத்தை போய் சேர்கிறார்களோ சேர்ந்து அடைகிறார்களோ அதே இடத்தை தான் நீனும் போய் சேர்ந்து அடைவாய். ஆனால் மாணவர்களே, மாணவிகளே, யாருமே சாதிக்காததை நீங்கள் சாதிக்க வேண்டும் என்றால் யாருமே முயற்சிக்காததை நீங்கள் முயற்சிக்க வேண்டும். யாருமே முயற்சிக்காததுன்னா என்ன? ஏன் அப்படி செய்யணும்? போன பாதையில் போகும் கால்கள் புதிய பாதைகள் போடுவதில்லை. அறியாதவை குறித்த அச்சத்தால் நாம் தீண்ட தவறிய திசைகள் கோடி. இந்த இடத்துல நான் உங்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். பாரதி அழகாக சொல்லுவார், அதற்கு தகுதியுடையவர்கள் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற 10th, 11th, 12th. நான் உங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக பாராட்டுபவன் அல்ல. காரணத்தோடு இந்த பதிவு.
தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கிறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பாம்பாரு. சும்மா பிறந்தோம், வளர்ந்தோம், சாப்பிட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தை பெற்றுட்டோம், வயசாயிடுச்சு, முடி நரைச்சு போச்சு. நான் 1 to 5 சொல்லுவேன். 1 to 5 என்ன தெரியுமா? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, 2 குழந்தையை பெற்றுக்கிறது, ஒரு 3 bedroom வீடு, ஒரு 4 wheeler காரு, எங்கேயாவது அதையும் வந்து ஒரு பேங்க் லோன் போட்டு இஎம்ஐல வாங்கிக்கிறது, 5 digitல ஒரு சம்பளம், அது 20,000 60,000, கடைசி வரைக்கும் இஎம்ஐ கிட்டே செத்து போகும். அதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல என்று இந்த வயதிலேயே புரிந்து கொண்டு ஒரு நீட்டா நான் எய்ம்ஸ்ல படிக்கணும், அல்லது ஒரு ஜேஇஇ மெயினா என்ஐடி திருச்சியில படிக்கணும், அல்லது ஜேஇஇ அட்வான்ஸா ஐஐடி பாம்பேல அல்லது ஐஐடி சென்னையில படிக்கணும்னு இப்பவே அந்த ரிஸ்க் எடுக்கிறீங்க பாருங்க. அதற்காகவே நீங்கள் அத்துணை பேரும் பாராட்டப்பட வேண்டியவர்கள். அப்படிப்பட்ட பள்ளி இதே இந்த இடத்துல சொன்னோம்னா, இப்ப ரிஸ்க்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். Fear is the primary factor that causes people live small. But you know one thing, all the fear are illusions. பயம்தான் மனிதர்கள் பெரிய அளவிலே வாழ்க்கையில் முன்னேறாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. 99.9% பயங்கள் illusions, மாயைங்க. யோசித்து பாருங்கள். நீங்கள் செய்ய முடியாது அல்லது மற்றவர்கள் செய்ய முடியாது என்று நினைப்பதையெல்லாம் உலகத்திலே இல்ல, இந்தியாவிலே அல்ல, தமிழகத்திலே யாரோ ஒரு மாணவனோ மாணவியோ ஏதோ ஒரு மூலையிலே செய்து கொண்டுதானே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஃபிஜி குளோபல் போல ஒரு அற்புதமான பள்ளியிலே படிக்கின்ற வாய்ப்பை பெற்ற நீங்கள் உங்களால் ஏன் சாதிக்க முடியாது? ஏன் ஃபிஜி குளோபல்னு சொன்னா, ஆரம்பத்திலேயே நீங்கள் ஒன்றை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பள்ளியிலே நீங்கள் படிப்பதற்கு என்ன காரணம் என்று எத்தனை பேர் சிந்தித்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. உங்களுடைய மதிப்பெண்களா, திறமையா, அறிவா, ஆற்றலா, அத்துணையும் 2ஆம் பட்சம். முதற் காரணம் என்ன தெரியுமா? வெயிலிலும் மழையிலும், பனியிலும் குளிரிலும், அலுவலகத்திலும் வீட்டிலும், ஏன் வயலிலும் வரப்பிலும் விழுந்து புரண்டு பட்ட காயங்களையும் தழும்புகளையும் தாங்கிக் கொண்டு தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும், தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளைகள் அடைவதை நான் பார்க்க வேண்டும், தான் வாழாத வாழ்க்கையை தன் பிள்ளைகள் வாழ்வதை பார்க்க வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு முதல்வர் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னார். நான் உலகம் முழுவதும் சென்று ஒரே நிகழ்த்து போ. ஒரு வெள்ளை அமெரிக்க பெண்மணி என்னிடம் கேள்வி கேட்டார். சார், அவங்க சொன்னது அப்படியே சொல்றேன் தமிழ்ல. இந்தியால இருந்து வர்ற பிள்ளைங்க எல்லாம் படிச்சுட்டு ஃபிஜி குளோபல் மாதிரியோ அல்லது ஐஐடியிலையோ அல்லது வந்து என்ஐடியிலையோ பிட்ஸ் பிலானிலையோ படிச்சுட்டு வர்ற பிள்ளைகள், அவங்க சொன்னது அப்படியே சொல்றாங்க, மிகவும் அறிவாளிகளாக, மிகவும் ஒழுக்கமுடையவர்களாக, கடினமான உழைப்பாளிகளாக, எப்படி சார் இந்த பிள்ளைங்க இப்படி வளர்றாங்க, எப்படி சார் இந்த அம்மா எல்லாம் இந்த பிள்ளைங்களை வளர்க்குறாங்க? அவங்க சொன்ன வார்த்தை ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் பத்தி நான் இந்தியாவில் வந்து வகுப்பு அட்டன் பண்ணணும், உங்க முதல்வர் மாதிரியோ அல்லது டீச்சர்ஸ் மாதிரியோ அவர்கிட்ட வந்து பெற்றோர்கள், எல்லாரும் பெற்றோர்கள் தானே, அவர்கள்ட்ட வந்து பிள்ளை வளர்ப்பு பற்றி நான் ஒரு ட்ரைனிங் எடுக்கணும், கேன் யூ மேக் அரேஞ்ச்மெண்ட் கேட்டாங்க. எஸ் அப்படின்னு சொன்னேன். அடுத்த வார்த்தை அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? ஒய், வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? எப்படி இந்திய தாய்மார்களால், குறிப்பாக தமிழகத்து தாய்மார்களால் இந்த பிள்ளைகளை இவ்வளவு நல்லவர்களாக வளர்க்க முடிகிறது என்று கேட்டார். அடுத்த நொடி நான் சொன்னேன், உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தான் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இருக்கிறார்கள். அதுதான் மூல காரணம், முழு காரணம் என்று சொன்னார். வேறு ஏதாவது காரணங்கள் உண்டா என்று அடுத்து கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் அமெரிக்காவிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வியை மட்டும் கற்றுத் தருகிறீர்கள், ஆனால் எங்கள் இந்தியாவிலே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் உழைப்பையும் சொல்லித் தருகிறார்கள். உங்களால் அதை விஞ்சவே முடியாது என்றால் பல ஆண்டு காலமாக இது நடக்கிற செயல். இந்த இடத்துல நான் சொல்றேன்ல, நான் ஒரு உயர் போலீஸ் அதிகாரி சொன்னாங்க, நான் இங்க 2 வருஷமா இருக்கேன். ஆனா
ஒரு நாள் கூட இங்க உள்ள காவலர்கள், காவல்துறையினர் எல்லாரும் நான் வந்து பார்ப்பாங்க. இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து அது ஆசிரியர்களுக்கும், முதல்வருக்கும், மற்ற அத்தனை பேருக்கும், உங்களுக்கும் சேர்த்து இந்த பாராட்டு. ஒரு தவறு நடந்ததாகவோ, பிள்ளைகள் வெளியிலே சுற்றியதாகவோ, மற்ற இளைஞர்கள் செய்வதைப் போல தவறுகளை செய்ததாகவோ ஒரு கம்ப்ளைண்ட் கூட வந்ததில்லை சார். இங்க உள்ள இன்ஸ்பெக்டர் வந்து என்ன பார்த்தோம். இதை விட உங்களுடைய ஒழுக்கத்திற்கு வேறு என்ன உதாரணம் வேண்டும்? சிந்தி, இப்படிப்பட்ட பள்ளியிலே நீங்கள் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பினை பெற்றிருக்கிறீர்கள். You will be among the living dead if you want to live in the safe harbor and cling to the known. அப்படிமா கடலுக்கு போயிட்டு கரையிலே இருந்துட்டா பாதுகாப்பா இருக்கு, கடலுக்குள்ள போக கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா you will be among the living dead. ஏன் அப்படி சொல்றான்? இப்ப கடல்ல போய் மணல்ல உட்காந்துட்டு வர்றவன் கடல் காற்றை மட்டும் சுவாசிச்சுட்டு வந்திருப்பான். இன்னும் கொஞ்சம் உள்ள போறவன் கடல் தண்ணியில காலை வச்சு அந்த ஸ்பரிசத்தை உணர்வான். இன்னும் கொஞ்சம் உள்ள போறவன் மீன் பிடிப்பான். இன்னும் முயற்சி செய்து படகிலே உள்ள போயிடுறவன் பெரிய பெரிய மீனை பிடிப்பான். கடலினுடைய ஆழத்திற்கு சென்று முத்தெடுப்பவன் முத்தெடுத்துட்டு வெளியில் வரும். இதுல பாருங்க, ஒவ்வொருவருடைய முயற்சி என்னவோ அதற்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய பலன்களும் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மகிட்ட எந்த அளவுக்கு பயத்தை விடுத்து நம்ம உள்ள போறோமோ, நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியத்துக்குள் உள்ளே நுழைகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் பலன் இருக்கும். நீ ஆசைப்பட்டது அத்தனையும் அடைய முடியாது. உன்னை எந்த அளவிற்கு நீ தகுதியாக்கி கொள்கிறாயோ அந்த அளவிற்கு தான் நீ பயனை பெற முடியும். சரி, it is safe for the ship to be in the shore, but the ship is not meant for that purpose. என்ன அர்த்தம்? கப்பல் கரையில் இருக்கிறது கப்பலுக்கு வேண்டுமானால் பாதுகாப்பானதாக இருக்கலாம். ஆனால் கப்பல் செய்யப்பட்டதனுடைய நோக்கம் அது அல்ல. கப்பல் என்றால் கடலிலே செல்ல வேண்டும், புயலினை எதிர்கொள்ள வேண்டும், கடல் கொள்ளையர்களை எதிர்கொள்ள வேண்டும், அலையினை எதிர்கொள்ள வேண்டும், சுனாமியை எதிர்கொள்ள வேண்டும். சென்றடைந்த எந்த இலக்கோ அந்த இலக்கை சென்றடைய வேண்டும். அப்பதான் அந்த கப்பல் செய்யப்பட்டதனுடைய நோக்கமே நிறைவேறும். இல்லைன்னா கரையிலே இருந்தா துருப்பிடிச்சு போயிடும். சிந்தித்து பாருங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், not taking risk is the biggest risk in your life. Calculative risk will give always huge dividends. நான் ரிஸ்கே எடுக்க மாட்டேன். செக்கு மாடு கூட செருக்கோடு நடக்கிறதாம். எதிர்த்தார் போல் வண்டி வாகனம் ஏதுமில்லை, விபத்திற்கு வழியே இல்லை என்று செக்கு மாட்டை போல ஒரே இடத்திலே சுற்றி சுற்றி வந்தால் புறப்பட்ட இடத்திலேயே புதைக்கப்பட்டு விடும். உண்டாலேயே யோசித்து பாருங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். Don't join the cautious crowd which plays not to lose, play to win. Come out of the comfort zone என்று சொல்லுவார். கத்தார்ல வேர்ல்டு கப் ஃபுட்பால் நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும், அர்ஜென்டினா மெர்சி தலைமையில், பிரான்ஸ் நடப்பு சாம்பியன். ரெண்டு பேரும் விளையாடுறோம். விளையாட்டுக்கும் இதுதான் சூத்திரம், வாழ்க்கைக்கும் இதுதான் சூத்திரம். விளையாடும் போது each 3 goals tie ஆயிடுச்சு. பெனால்டி ஷூட் அவுட் வந்துச்சு. பெனால்டி ஷூட் வரும்போது மெர்சி எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றான், டேய், the best form of defense is offense, do or die. எல்லாம் ஃபார்ம்ல இருக்கும், 4 கோலும் அடிக்கணுங்கிறான். பிரான்ஸோட கோச் எல்லாரையும் கூப்பிட்டு, தோத்துறக்கூடாது, ஒரு கோல் கூட விடக்கூடாது, டிஃபென்ஸ் பிளேயர்லாம் மாத்துறாங்க, ஏன்னா அவெல்லாம் டயர்டா இருக்காங்க, மாத்தினான். இப்ப ரிஸ்க் எடுக்கிறது யாரு? மெர்சி, அர்ஜென்டினா. தோக்க கூடாதுன்னு விளையாடுறது யாரு? பிரான்ஸ். என்ன நடந்துச்சு? ரிஸ்க் எடுத்த மெர்சி தலைமையில் இருந்த அர்ஜென்டினா 4 கோல் போட்டு வேர்ல்டு கப்பை 7 வருஷத்துக்கு அப்புறம் வாங்கினான். தோத்துறக்கூடாதுன்னு விளையாண்டவன் தன்னிட இருக்கிற கப்பை விட்டுட்டு வெளியில போ. இதுதான் ரிஸ்க் எடுக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு மிகவும் பாராட்டத்தக்கது. ஆனா பெரிய அளவுல காரியங்களை சாதிக்க வேண்டும்னா பெரிய அளவுல உழைத்தே ஆக வேண்டும். Genius is 1%. Genius is 1% inspiration and 99% perspiration. வெற்றி அதனுடைய விலையை தர தயாராக இருப்பவர்களுக்காகவே ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மாணவ செல்வங்களே, அந்த வெற்றியின் விலை உயர்வை இதை யாரெல்லாம் புரிந்து கொள்கிறார்களோ, இப்ப 4 மணிக்கு ஒருத்தன் எந்திரிச்சு தினம் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரான். அவன் உடம்பு எப்படி இருக்கும்? 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு எழுந்திருக்கிறவனோட உடம்பு எப்படி இருக்கும் பாத்துக்க. 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிற பிள்ளைங்களோட
அறிவு எப்படி இருக்கும்? 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு வர்ற பிள்ளைங்களோட அறிவு எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். சிம்பிள் டெக்னிக் தான். நீ எந்த அளவுக்கு உழைக்கிறாயோ அந்த அளவுக்கு வெற்றி உன் கதவை வந்து தட்டும். இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. வாய்ப்பு வந்து தட்டும் போது தூங்கினேன், வந்து விட்டு போன பின்பு ஏங்கினேன்னா ஒன்றும் நடக்காது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்த தெரியாதவர்கள் சாதனைகளுக்கு ஏங்கக்கூடாது. யோசித்து பாருங்க. நிலவுல யார் முதல்ல கால் வச்சது அப்படின்னு கேட்டா எல்லாரும் ஆம்ஸ்ட்ராங் சொல்லுவீங்க. ரெண்டாவது யார் கால் வச்சானா கொஞ்சம் நேரம் யோசிப்பீங்க. அப்போலோ விண்கலம் போய் இறங்குது. உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ஆக்சுவலா ஆல்ட்ரின் வந்து அவன் தான் வந்து சீஃப். அவன் தான் நிலவுல கால் வைக்கணும்னு இருந்துச்சு. ஆம்ஸ்ட்ராங் வந்து கோ பைலட் தான். போய் நிலவுல இறங்கணும்னா கதவு திறக்குது. டைமுக்காக சொல்றேன், வாய்ப்பை பயன்படுத்துறதுக்காக சொல்றேன். ஆல்ட்ரின் கெட் டவுன் அப்படின்னு பேஸ் கண்ட்ரோல்ல இருந்து சிக்னல் போகுது. அவன் என்னடா வேற கிரகத்துக்கு வந்திருக்கிறோமே, இறங்கினா உள்ள போயிடுவோமா, பறந்துருவோமா, எப்ப அங்க போய் யோசிக்கிறான். ஒரு நிமிஷம் சரி சம்திங் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ஸ்ட்ராங் கெட் டவுன் டபால் கால் வச்சிட்டான். உலகத்திலேயே நிலவிலே முதலில் கால் வைத்த மனிதன் என்று இன்று வரை அறியப்படுபவன் ஆம்ஸ்ட்ராங் ஆகிட்டான். ஆல்ட்ரின் இல்லை. அப்படின்னா இதை உங்களுக்கு எப்படி கம்பேர் பண்ணி சொல்லணும்னா, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் போறீங்க, இது போர்டு எக்ஸாம் மார்க் வாங்குற மாதிரி பாஸ் பண்றது இல்லை. 0.1%ல உனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு போயிடும். இப்ப இருக்கிற இந்த கொஞ்ச நாள்ல எந்த அளவுக்கு உங்களுடைய நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி இருக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. சரி, இப்ப ரிஸ்க் எடுக்கணும்னு தெரியுது. எதுக்காக வாழும்போது ஏதாவது சாதிக்கணும், நம்மகிட்ட இருக்கிற அறிவெல்லாம் ஏன் பயன்படுத்தணும்? ஒரு அற்புதமான புத்தகம். புத்தகத்தினுடைய பெயர் டை எம்டி. ஆத்தரோட நேம் டாட் ஹென்றி, டாக்டர் டாட் ஹென்றி. வாய்ப்பு கிடைச்சா அப்புறமா படிங்க, இப்போ +2 10th வேண்டாம். அற்புதமான புத்தகம். இத காரணத்தோடு இந்த பதிவு. அவன் சொல்லுவான், இந்த மாதிரி இன்டெலெக்சுவல்ஸ் இருக்கிறவங்களை கூப்பிட்டு பார்த்து அழகா ஒரு கேள்வி கேட்பான். வாட் டு யூ திங்க் த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்ட்? உடனே ஒரு பையன் என்று சொல்லுவான், மேன்ஹாட்டன் இன் நியூயார்க் USA. உடனே ஒய் அப்படின்னு கேட்பான். நான் சொல்லுவான், கல்ச்சுரலி, ஃபினான்ஷியலி, கமர்ஷியலி இட்ஸ் a big place. That's why we used to call it as big apple. அதனால அதுதான் உலகத்திலே விலை மதிக்க முடியாத இடம். பின் லேடன் கூட அமெரிக்காவோட பெண்டகம்ங்கிற இன்டெலிஜென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அடிக்காம முதல்ல வந்து அமெரிக்காவை சீர்குலைக்கணும்னு நினைக்கும் போது அவன் முதல்ல பிளைட் அவுட் மோதுனது எதுல? ட்வின் டவர்ஸ். அதனால அதுதான் விலை மதிக்க முடியாத இடம்னு சொல்றான். He said no. ஒரு பொண்ணு எந்திரிச்சு, தங்கத்தோட விலை எப்படி இருக்குன்னு தெரியும்ல? சவுத் ஆப்பிரிக்கன் கோல்டு மைன்ஸ்ல உலகத்துல கிடைக்கிற தங்கத்துல 15% to 20% கிடைக்குது. அதுதான் உலகத்திலே ரிச்சஸ்ட் பிளேஸ், வேல்யூபிள் பிளேஸ். He said no. இன்னொருத்த எந்திரிச்சு UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தோன்ற இடத்துல எல்லாம் கச்சா எண்ணெய் கிடைக்குது, பெட்ரோல் ஃபியூவல் கிடைக்குது. குவைத்துல இருந்து சவுதி அரேபியா வரைக்கும் சொல்றான். He said no. எல்லாரும் சேர்ந்து கேட்கறான், பின்ன எதிரா நீ சொல்ற அப்படின்னு கேட்கறான். அவன் சொல்றான், உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், ஆனா காரணத்தோடு இந்த பதிவு. எல்லாரையும் பார்த்து, the most valuable land in the world is the graveyard. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா சுடுகாட்ட போய் சொல்றான் அப்படின்னு. ஏன் ஒய்ன்னு கேட்கறாங்க. அவன் பதில் சொல்றான், இதோ எரிகிறதே, பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சு இந்த உலகத்தை ஒளிமயமாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தவன் மாத்திட்டு செத்து போயிட்டான். இந்த உலகத்தை உள்ளங்கையில் அடக்க வேண்டும் என்று நினைத்த ஸ்டீவ் ஜாப் ஆப்பிள் போனை கண்டுபிடிச்சு உலகத்தை உள்ளங்கையில் அடக்கிட்டு செத்து போயிட்டான். யோசித்து பாருங்க. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கண்டுபிடிச்சாதான் அதான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சு செத்து போயிட்டான். இன்றைக்கு அத்துணை விஞ்ஞான தொழிலுக்கும் அத்துணை கண்டுபிடிப்புகளுக்கும் அடிப்படையாக இருப்பது அது. திருவள்ளுவர் திருக்குறளை எழுதணும்னு நினைச்சாரு, எழுதிட்டு போயிட்டார். ஷேக்ஸ்பியர் எழுதணும்னு நினைச்சாரு, எழுதிட்டு போயிட்டார். இவங்கெல்லாம் நினைச்சவங்கெல்லாம் அவங்களுடைய திறமைய எழுதி இந்த உலகத்துல இருக்கும் போதே செஞ்சுட்டு செத்து போயிட்டாங்க. நம்மை போல், உங்களை போல் இதை விட திறமை, இதை விட ஆற்றல், இதை விட அறிவு, இதை விட வாய்ப்பு, இதை விட வசதி அத்துணையும் பெற்றிருக்கின்ற நாம், ஃபிஜி குளோபல் ஸ்கூல் மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிற வாய்ப்பை பெற்ற நாம் என்ன செய்யறோம்? இத மாதிரி பல பேர் இந்த உலகத்துல மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறவங்க எல்லாம்
தன்னுடைய திறமையையும் வாய்ப்பையும் வசதியையும் இன்டெலிஜென்ஸையும் உபயோகப்படுத்தாமலே செத்து போனவன்லாம் சுடுகாட்டில் தூங்குறான். சுடுகாட்டில் படுத்திருக்கிறவனோட அவனுடைய விலை மதிக்க முடியாத எண்ணங்களும் அங்க தூங்குதான். அடுத்து சொல்றதான் உங்களுக்கான செய்தி. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், don't go to your grave with your best work inside you. Choose to die empty. உன்கிட்ட இருக்கிற திறமை எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு போடா. நீ டாக்டர் ஆகணுமா, இங்கேயே ஆய் காமிச்சிரு. நான் டாக்டர் ஆகலான்னு நினைச்சேன். நீ IAS IPS ஆகணுமா, இங்கேயே ஆயிடு. நீ NIT சேரணுமா, JEE மெயின் எழுதணுமா, இங்கேயே செஞ்சிரு. IIT போகணுமா, பாம்பேக்கு போகணுமா, இங்கேயே செஞ்சிரு. செய்யணும்னு நினைச்சு செய்யாமலே கிடைக்கிற வாய்ப்பை விட்டுட்டு வாழ்க்கை பூரா. கிறிஸ்தவத்தில் ஒரு பைபிள்ல ஒரு வசனம் உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, எப்ப பார்த்தாலும் நீங்க கஷ்டப்பட்டு மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போகிற ஒருவரில் நாம் இந்த 1 to 5 சொன்னாலும் அதில் சேர்ந்துடும். அதில் சேரக்கூடாது என்றால் இப்படிப்பட்ட வாய்ப்பை நீங்கள் உபயோகப்படுத்தே ஆக வேண்டும். சரி, அதுக்கு என்ன செய்யும்? அதே டாட் என்று சொல்றான். அவன் என்ன செய்யறான்னு சொல்றான். அப்படியே உங்களுக்கு பொருந்தும். நான் சொல்லுவது அவன் வாழ்க்கைக்கு சொல்றான். நீங்க அதை பரிசைக்குன்னு நினைச்சீங்க. I have looked into the mirror every day morning and asked myself, if today were the last day of my life. இப்போ உங்களுக்கு today were the last day of your exam வச்சுக்கோங்க. அவன் சொல்றான், today were the last day of my life, would I want to do what I am about to do today? And whenever the answer has been no, I know that I need to change. Sometimes remembering that I will be dead soon is the most valuable thing I have ever encountered in my life. To make big choices in my life. The life is not an inexhaustible well. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். அல்ல, பின்ன எப்படி? லைஃப் ஒரு inexhaustible வெல்லே இல்ல. அவன் என்ன சொல்றான்? Death ought to be right before the eyes of the young people as such as right before the eyes of the old people. வயசானவங்களாம் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்போம், அதுக்குள்ள எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிற மாதிரி இந்த யங்கர் ஜெனரேஷனும் நம்ம வாழ்க்கை வேகமா ஓடிட்டு இருக்கு. அதனால என்ன செய்யணுமோ அதை இப்பவே செஞ்சிடணும்னு நினைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றோம். How much work did you do today that you will be proud of tomorrow? Did you make progress on what matters most to you? We have stopped unleashing our best work each day. And my dear students, greatness emerges when we consistently do the right thing even when it is difficult. கஷ்டமா இருந்தா கூட, காலேஜ் படிக்கிறது கஷ்டம்தான், பரிசு எழுதுறது கஷ்டம்தான், கஷ்டமா இருந்தா கூட யார் ஒரு கன்சிஸ்டன்ட்லி தொடர்ந்து செய்யறாங்களோ அவர்கள் மட்டுமே இந்த வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறார்கள். இது சத்தியம். இப்ப நான் உங்களை எல்லாம் பார்க்கிறேன். I believe that you are capable of doing more. The best work is still ahead of you. However, all the positive thinking in the world will not amount to anything without decisive action. அதனால தான் சொன்னேன், genius is 1% inspiration and 99% perspiration. அது மட்டும் இல்ல, இந்த உலகம் மட்டும் என்ன எதிர்பார்க்கு? The rest of us want you to act, and if you don't, you are robbing yourself, you are robbing your family, you are robbing the institution, you are robbing the world of the contribution only you can make. So that, my dear students, don't go to your grave with your best work inside you. Choose to die empty. உங்களுக்கு தெளிவா புரியும். இதையே ரவீந்திரநாத் தாகூர் தினம் நீங்க காலையில பிரேயர்ல நான் இந்த கிரவுண்ட்ல ஓடும்போது கேட்டுட்டே இருப்பேன். நீங்க பாடினீங்கன்னா நான் நின்றுவேன். எதை? தேசிய கீதத்தை. தேசிய கீதத்தை எழுதின ரவீந்திரநாத் தாகூர் அவர் சொல்றாரு, எவ்வளவு பெரிய மனுஷன், என்னெல்லாம் செஞ்சுட்டு போனாரு, உங்களுக்காகவே சொல்லிட்டு போயிருக்காரு. Spring has passed, summer has gone, and the winter is here, but the song I mean to sing remain unsung. For I have spent my days stinging and unstinging my instrument. வசந்த காலம் போய்விட்டது, கோடை காலம் கடந்து விட்டது, மழை காலம் குளிர்காலமும் வந்து விட்டது. நான் பாட நினைத்த பாட்டை பாடாமலேயே இசைக்கருவிகளை எடுப்பதும் வைப்பதுமாகவே நம்ம புத்தகத்தை எடுத்து படிக்கலாம் நினைச்சிட்டு அப்புறம் படிக்கலாம் வைக்கிறோம்ல, அது மாதிரி வச்சுட்டு என் காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சுரா, இதெல்லாம் பாடாமலே சாக போறாங்கிறது. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, these words were about a man whose heart is filled with full of regret
over the life half lived. The time to start building your legacy is today, not 10 years from today when you have more time. Reflect on what it is you want to create in this world when you are no longer here. And greatness comes when you are beginning something which does not end with you. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்துங்கிறாரு. நீ படிச்சு பெரிய ஆள் ஆகிறதுனால ஒரு ஐஐடிக்கோ என்ஐடிக்கோ ஒரு எய்ம்ஸுக்கோ ஒரு பெரிய கல்லூரிகளில் போய் பெரிய சாதனை படைக்கிறதுனால, பல பேர் உயிரை காப்பாற்றுறதுனால, பல பேருக்கு நல்லது பண்றதுனால, உலகத்தை உள்ளங்கைக்குள்ள கொண்டு வர வேலையை செய்யறதுனால நீ இந்த உலகத்தை மாற்ற முடியும். அத்துணை தகுதி படைத்தவள் நீ. ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. யூ கேன் அச்சீவ் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். டோன்ட் பிலீவ் தட் யூ ஆர் வீக் சொல்றது விவேகானந்தர் நாள். நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குங்க. அதுக்கு என்ன செய்யணும்? ஜார்ஜ் பெர்னார்ட் சார் ரொம்ப அற்புதமா சொல்லுவோம், மிக அற்புதமாக சொல்லுவோம். I want to be thoroughly used up before I die. The harder I work, the more I live. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, அது நல்லா சொல்றேன். Life is not a brief candle to me. It is a sort of a splendid torch. I want to make it burn as brightly as possible before handing it on to the future generation. When you were born, you cried. Will the world rejoice? You live your life in such a way, when you die, you rejoice while the world cries. ராபின் சர்மா அழகா சொல்லுவாங்க, ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. அதுதான் வாழ்க்கை. அதற்காக தான் இது கிடைச்சிருக்கு. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு என்று பிறத்தல், நத்தமக்கு வாழ்த்து இத்தோர் பிறவி மதித்திடும் என்பார் அப்பர் தேவர்கள். மனுஷனா பிறந்திருக்கண்டா, இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை இப்ப செய்யாம எப்ப செய்ய போறோம்? சிந்திங்க. அதுக்கு என்ன செய்யும்? உங்களுக்கு தெரியுமா? Readers are leaders and leaders are readers. Today a reader, tomorrow a leader. You can take it from me. A question was asked, what is the biggest regret in your life? Was the Toxo superstar Larry King replied, I should have been better rooted through the great books in my early days. Now எந்த சப்ஜெக்ட் கொடுத்தீங்கனாலும் கையில பேப்பர் இல்லாம மணிக்கணக்கா பொருள் மாறாம பேசும். என்ன தேவையோ அதை பேசுவோம். அவன்கிட்ட போய் நீ செஞ்ச சின்ன தப்பு என்ன அல்லது பெரிய தப்பு என்னன்னு கேட்கிறேன். அவன் சொல்றான், படிக்கும்போது நிறைய பாட புத்தகத்தில் படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு, லைப்ரரி ஃபுல்லா புக் இருந்துச்சு, நிறைய படிக்காம விட்டுட்டேன். யார் சொல்றா? உலகத்திலே அறிவாளியாக அறியப்பட்ட ஒருத்தர் சொல்றான். அப்ப நம்ம எப்படி? Anyone who stops learning is old. சொல்லும் போது சொன்னாங்கல்ல உங்க முதல்வர், எம்ஏ தமிழ் படிச்சாரு, பிஹெச்டி பண்ணாருன்னு. அதெல்லாம் எஸ்பியா இருக்கும்போது அதெல்லாம் என்னோட 50 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேல பண்ணேன். நானே இப்படி பண்ணேன், நீங்க எவ்வளவு படிக்கணும்? Anyone who stops learning is old. அதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. Anyone who keeps on learning not only remains young but becomes more valuable regardless of their physical capacity. நீ அறிவாளியா இருந்தா உன்னை எல்லாரும் மதிப்பான். இந்த இடத்துல ஒன்று சொல்றோம். இங்க யார் உட்கார்ந்துருக்காரு? திருப்பதி சார் உட்கார்ந்துருக்காரு, உங்க முதல்வர் இருக்காரு, நான் இருக்கேன். இப்ப நீங்களே வந்து ஆனுவல் டேல பிரைஸ் வாங்குறப்பெல்லாம் சில பேர் மட்டும் யாரெல்லாம் நிறைய மார்க் வாங்கி நல்லா படிச்சிருக்கீங்களோ அவங்களெல்லாம் கூப்பிடுவாங்க. இப்போ உங்க டீச்சர்ஸ் எல்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. நாங்கள்லாம் அந்த மேடைக்கு வர்றதுக்கு என்ன காரணம் யோசித்து பாருங்களேன். நாங்கெல்லாம் பெரிய கோடீஸ்வரர்கள் என்ற காரணத்தினால அல்ல. பிற என்ன காரணம்? என்ன காரணம் இருக்க முடியும்? என்ன காரணம் தெரியுமா? ஏன் தமிழ்ல நான் பேசணும் தெரியுமா? 2000 ஆண்டுகளுக்கு முன் சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தமிழுக்கு நிகர் உலகத்திலே எந்த மொழியும் இல்லை என்று சத்தியம் செய்தேன். நான் ஆங்கில புத்தகங்களையும் தமிழ் புத்தகங்களையும் தொடர்ந்து வாசிப்பவன் உலகம் முழுவதும் பேசுவதற்காக. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அடுத்த செஷன் உங்களுக்கு தமிழ் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது, லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் சொன்னேன். தொடர்ந்து படிக்கிறவங்க எப்படியா இருந்தாலும் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும்னு சொன்னேன். இங்க நாங்கெல்லாம் ஏன் மேடையில் இருக்கோம் அப்படிங்கறத உங்கள்கிட்ட ஒரு கேள்வியா வச்சேன். ஏன் தெரியுமா? எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருக வென்பர். நீ எந்த ஜாதி மதம் ஏழை பணக்காரன் ஒண்ணும் கிடையாது, படிச்சுட்டேன்னா மேடைக்கு வான்னு கூப்பிட்டே ஆகணும். ஏன்? அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
நீ படிச்சிட்டேன்னா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் உன்னை ரெட் கார்பெட் வச்சு கூப்பிடுவோம். ஏன்னா அறிவாளிகள் குறைவு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க வேண்டியது நீங்க தான். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. நான் ஒரு ஹம்பிள் பிகினிங் சொல்லி முதல்வர் சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு மிக சாதாரணமான ஏழை விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன் நான். எங்க அப்பா 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஏழை விவசாயி. நான் எங்க பேசினாலும் உண்மை சம்பவங்களையே பதிவு செய்வதனால் தான் அது உங்களுடைய இதயத்தை தொடுவதாக அமைகிறது. இதை நான் எல்லா இடத்துலையும் சொன்னதில்லை, உங்கள்கிட்ட சொல்றேன். எங்க அப்பா என்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி நான்லாம் படிக்க முடியலடா, எப்பாடுபட்டாவது உன்னை படிக்க வச்சிடறா, நீ மட்டும் படிச்சுட்டேன்னா பெரிய பதவிகள் கிடைக்கிறது மட்டும் இல்லப்பா, உலகத்துல நீ எந்த மூலைக்கு போனாலும் உன்கிட்ட இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாது, படிப்பாம்பா. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 முறைகள் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை என்பதை நான் படித்தோம் இல்லையா. சொல்றது அப்போ வச்ச படிப்பு மேன் படித்தேன், காவல்துறை உயர் அதிகாரியான அதெல்லாம் சொன்னாங்க விட்டுருக்கு. ஆனா இப்போ உங்க ஆசிரியர் சொல்லும்போது சொன்னாரு, ஜனாதிபதி பதக்கம் நிறைய பதக்கத்தெல்லாம் பெற்றவர், ரோல் மாடல்லாம் சொன்னார்ல. நான் பணி நிறைவுக்கு பிறகு நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்துல இல்லை. நான் பெற்ற பதக்கங்கள், கேலண்ட்ரி மெடல் ஜனாதிபதி அப்துல் கலாம் வாங்கினது என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. ஆனால் அருமை மாணவ செல்வங்களே, என் தந்தை சொன்னதை போல, உங்கள் தந்தை உங்களுக்கு சொல்லுவதை போல, நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன். இன்று உங்களிடம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். இங்க டாக்டர் படிக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் இருப்பீங்க. பெற்றோர்களுடைய வறுமையை, சிரமத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கல்வி உங்களை எப்படிலாம் மாத்துங்கிறத என் வாழ்க்கையில் நடந்ததே சொல்றாங்க. நீங்களாம் இப்போ +2 படிக்கிற மாதிரி நான் SSLC படிக்கும்போது 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வெறும் 300 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு எங்க அப்பா சென்ட் ஜோசப் காலேஜில் அப்துல் கலாம் சார் படித்த கல்லூரியிலே சேர்ப்பதற்காக அழைத்துக் கொண்டு சென்றார். அங்க ரெக்டர் பிரின்சிபல் 2 பேர் உட்காந்தாங்க. பிரின்சிபல் பார்த்தோன்னா உனக்கு சீட் தரண்டா, நல்ல மார்க். ரெக்டர் சொன்னார், எந்த ஊருன்னா? தஞ்சாவூர். தஞ்சாவூர்லேருந்து திருச்சியிலேருந்து எப்படி இப்படி பண்ணி ஹாஸ்டலில் சேர்ந்தாதான் உனக்கு சீட் இல்லை. எங்கள் அப்பா ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டாங்க. இப்போ மாதிரிலாம் அப்போல்லாம் பெரிய அறக்கட்டளை உதவி செய்யறதுக்குலாம் ஆள்லாம் கிடையாது, ஸ்காலர்ஷிப்லாம் கிடையாது. நான் சொல்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி 30 ரூபா ஒரு மாதத்துக்கு ஃபீஸ்னு. இப்போ நீங்களாம் எவ்வளோ கட்டி படிக்கிறீங்கன்னு உங்கள் அம்மா அப்பாவை கேளுங்க சொல்லுவாங்க. அந்த 30 ரூபா எனக்கு எங்கள் அப்பாவால் கட்ட முடியல. நான் சொன்னேன் எங்கள் அப்பாட்ட, இந்த மார்க்குக்கு கவர்மெண்ட் காலேஜில் மன்னர் சரபோஜி அரசர் கல்லூரின்னு தஞ்சாவூரில் இருப்பா, அங்கே போய் இதை கொடுத்தா 320 ரூபா ஸ்காலர்ஷிப் தருவோம், தம்பி தங்கச்சியும் படிக்க வைக்கலாம் என்று கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்று மரங்கள் அடர்ந்த சென்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தை பார்த்து கொண்டு கண்ணில் நீருடன் வெளியேறியவன் நான். ஒழுங்கா படிச்சதுனால எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலம்மா, பணம் இல்லாதனால. முதல்ல தட்டி கொடுத்து, கலங்காதரா, வறுமை சிறுமை அல்ல, நம்மகிட்டலாம் ஒரு திறமை இருக்கு, அதை மறந்துடாத அப்படின்னாங்க. அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு படித்தேன். என்ன நடந்தது தெரியுமா? எந்த சென்ட் ஜோசப் கல்லூரியிலே மதிப்பெண்கள் இருந்தும் பணம் இல்லாத காரணத்தினால் படிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையோ, அதை போல நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற அந்த மாவட்டத்திற்கே மாவட்ட கண்காணிப்பாளராக மாறி அதே கல்லூரியிலே 3 முறை முக்கிய விருந்தினராக சென்று அப்துல் கலாம் அவர்கள் உரை நிகழ்த்திய லாலி ஹாலிலே 3 முறை இந்த பள்ளியிலே உரை நிகழ்த்துவதை போல அந்த கல்லூரியிலே உரை நிகழ்த்தி இருக்கின்றன. கல்வியை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? யோசித்து. டாக்டர் படிக்கிறவங்க இருக்கீங்கன்னு சொன்னேன். எங்க அப்பா என்ன அழைச்சிட்டு சரபோஜி காலேஜ் கவர்மெண்ட் காலேஜில் சேர்க்க போறாங்க. அது மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் போய் அந்த பஸ் நிற்குது. மெடிக்கல் காலேஜ் பார்க்குறாங்க. இதுதான் நீ படிக்க போற கல்லூரி அப்பான்னு கேட்குறாங்க. என்ன படிக்காதவங்க? இல்லைப்பா, அது ரொம்ப சின்னதாக இருக்கும், முந்திரி தோப்புக்குள்ளே உள்ளே நடந்து போகணும் அப்படின்னு சொன்னேன். படிக்காத ஒரு மனிதன் உங்கள் அப்பா அம்மாலாம் உன்னை டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்களே, ஏன் நினைக்கிறாங்கன்னு பாரு. எந்த அளவுக்கு அவர்களுடைய எண்ணம் இருக்கிறதுன்னு பாரு. தம்பி நீங்கே இரு, உன்னை சென்ட் ஜோசப் காலேஜில் சேர்க்கறதுக்கே என்கிட்ட 300 ரூபாய்க்கு மேலே பணம் இல்லை. 3000 ரூபா இருந்தால் மொத்தம் அப்போ 7 மெடிக்கல் காலேஜ் தான். உங்களுக்கு தெரியுமா? மொத்தமே 7 மெடிக்கல் காலேஜ் தான். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் சேர்க்க முடியும்டா, பணம் இல்லை. என்னுடைய நோக்கம் நான் காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஆசை என்ன டாக்டர் ஆக்கணும்னு. நான் பேசாமல் இருந்தேன். என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்னை நிற்க வச்சுட்டு போய் மெடிக்கல் காலேஜ் செவுத்து அப்படியே தடவி தொட்டு பார்த்துட்டு, உன்னதான் டாக்டர் ஆக்க முடியல, மெடிக்கல் காலேஜ் செவுத்தியாவது தொட்டு பார்த்துட்டு வரேன்டான்னு கண்ணில் கலங்கிய கண்ணிலோட வந்தாங்க.
ஆடி போயிட்டோம். ஒரு தந்தைக்கு ஒரு பிள்ளைய டாக்டர் ஆக்கணும்னு இப்படி ஒரு ஆசை இருக்குமா? உங்க அம்மா அப்பா நீங்க யாரெல்லாம் நீட் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஆடி போய்விட்டேன். இதை ஏன் இங்க சொன்ன தெரியுமா? நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளிடம் இந்த சம்பவத்தை சொல்லி சொல்லி வளர்த்த காரணத்தினால் இன்று என்னுடைய வீட்டிலே 4 முதுகலை முடித்த மருத்துவர்கள், நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன் என்றால் பிள்ளைகளும் படித்த காரணத்தினால் அத்துணைக்கும் காரணம் என்னுடைய ஏழை தந்தை அன்று என்னிடத்திலே ஏற்படுத்திய தாக்கமே அன்றி வேறு. உங்களுக்கு அப்படித்தானே? பெற்றோர்களுடைய சிரமத்தை புரிந்து தயவு செய்து படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சரி, படிக்கணும்னு சொன்னேன், படிச்ச பெரிய ஆளுன்னு தமிழ்ல பேசணும், சுருங்க சொல்லி விளங்க வைப்பதிலே தமிழ்னு சொன்னல. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், உலக நீதி. ஒரு நாள் கூட நீ படிக்காம இருக்க. இளமையில் கல் ஆத்திச்சூடி, சின்ன வயசுலயே படிச்சது. கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாளடியா. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. அதிவீர ராமபாண்டிய மன்னன் நறுத்தொகையில சொல்றான், பிச்சை எடுத்தாவது படிச்சிடறாங்க. சொல்றவன் ஒரு அரசன். சமீபத்தில் நியூயார்க் நகரத்தில் பிரிமாண்டுங்கிற ஒரு ஸ்கூல் இருக்கு. பிரிமாண்டுங்கிற இடத்துல உள்ள பப்ளிக் ஸ்கூல். அங்கெல்லாம் அமெரிக்காவில் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு சொன்னாக்க அது கவர்மெண்ட் ஸ்கூல். அதில் பேசுறதுக்காக போயிருக்கு. உள்ள நுழையும் போது ஒரு ஆர்ச், இப்போ உங்க இதில் போடுறீங்கல்ல ஃபிஜி குளோபல் போட்டிருக்க மாதிரி ஒரு பெரிய ஆர்ச் இருந்துச்சு. அதில் இங்கிலீஷில் எழுதியிருந்தாங்க, வாட் வி ஹவ் லேர்ன்ட் இஸ் லைக் த ஹேண்ட்ஃபுல் ஆஃப் எர்த் and what we have yet to learn is like the whole world அப்படின்னு படிச்சுட்டே 2 பேர் அப்படி உள்ள பொண்ணு எங்கேயோ இடிக்குதே, எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கேன்னு திரும்ப வந்து உத்து பார்த்தா, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று 1000 ஆண்டுகளுக்கு முன் ஔவையார் சொன்னதை தமிழிலும் ஆங்கிலத்திலும் அமெரிக்கர்கள் பள்ளி நுழைவாயிலில் எழுதி போட்டு தமிழை பெருமைப்படுத்துகிறார். எவ்வளவு பெரிய ஒரு மரியாதைக்கு சொந்தக்காரங்க. பணத்தை விட தமிழ் நம்ம இப்ப நினைக்கிறோம் இல்லையா, எல்லாரும் பணம் பணம் தானே ஓடுறாங்க. பணம் வேண்டும், ஆனா பணத்தை விட கல்வி பெருசா? பெருசு எப்படி? வெள்ளத்தால் போகாது, வெண்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளரும். கொடுக்க கொடுக்க வளர்றதை பாத்துறீங்களா? அன்பையும் கல்வியும் தவிர வேற எதுவும். இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா பேச பேச நீ படிக்கிற தொடர்ந்து அப்படின்னா படிக்க படிக்க உங்களுடைய அறிவு வளரும். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு நீ மகனாக மகளாக பிறந்தாலும் உன்னை கூப்பிட்டு உங்க அப்பா பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் இந்த காட்டை நீ எடுத்துக்க, இந்த வீட்டை நீ எடுத்துக்க, இந்த பேங்க் பேலன்ஸ் 100 கோடி ரூபாய் எடுத்துக்க, இந்த 100 மாடி கட்டடத்தை நீ எடுத்துக்கன்னு கொடுக்கலாம். இந்த எம்எஸ்சி நீ எடுத்துக்க, இந்த பிஹெச்டி நீ எடுத்துக்க, இந்த எம்பிபிஎஸ் நீ எடுத்துக்க, இந்த என்ஐடி நீ எடுத்துக்கன்னு கொடுக்க முடியுமா? நீ வாங்கின டிகிரியை கொடுக்க முடியுமா? பிடெக் நீ எடுத்துக்கன்னு அவனவன் படித்துத்தான் பெற முடியும். அதுதான் கல்வியினுடைய சிறப்பு. இப்போ நீங்கள் எல்லாரும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அம்பானி அதானியோட பிள்ளைங்களே படிக்கும். நம்ம ஏன் படிக்கணும்? படிச்சே ஆகணும். சரி, நம்மோட பெருமை என்ன? அவன் பிள்ளைங்க படிக்கிறது பெருசு இல்லை, நம்ம படிக்கணும். நம்ம படிக்கிறது தான் மிகப்பெரிய பெருமை. எப்படி தெரியுமா? மன்னர்களினுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. நம்மை போன்ற சாதாரண குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. பணக்காரர்கள் மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும் போதே வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். நம்முடைய பெருமை என்ன தெரியுமா? வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை. அதை உங்களால் மட்டும்தான் நிரூபிக்க முடியும். அதற்குத்தான் கல்வி வேண்டும். பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பிறரை ஆளும் போது நம்மை போன்ற ஏழை குடும்பத்தில் சேர்ந்த பிள்ளைகள், நம்மளாம் பணக்காரன் யாரும் நினைச்சுக்காதீங்க, பணக்காரெல்லாம் வேற லெவல்ல இருக்காங்க. சுந்தர் பிச்சை லெவல்ல, சிவநாடார் லெவல்ல, சத்யாநாதல்லா லெவல்ல இருக்காங்க. நம்மெல்லாம் இல்ல. அப்போ பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பணத்தால் பிறரை ஆளும் போது நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால் கல்வியால் மட்டுமே பிறரை ஆள முடியும். அதற்குத்தான் இந்த கல்வி.
பின்னால நீ அப்படி இருக்கணும், உனக்கு ஒரு மரியாதை வேணுமா வேண்டாமா இப்பவே முடிவு பண்ணிக்க. இதுதான் இந்த படிப்பினுடைய முக்கியத்துவமே. எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றொரு ஏம்பிடல் கேட்டிடல் என்னாலோ நம் பாரதி. தமிழ்நாட்டில் உள்ளவங்கெல்லாம் படிச்சுட்டு எல்லாம் மிகப்பெரிய அறிவாளியாகி இப்போ அமெரிக்காவில் பாராட்டினாங்கன்னு சொன்னல, அந்த மாதிரி வர்ற நாள் தாண்டா தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு பொன்னாள்னு சொல்லிட்டு போயிட்டான். ஏன் அப்படி சொன்னார் அவர்? அதை பாரதிதாசன் சொல்றார். எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க, படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க, அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விடும்ட்டான். ஊர்ல பணக்காரனா இருப்பான், வாழ்ந்து கெட்டவன் வீடுன்னு இருக்கும். எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல, கிராமப்புறத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். புள்ள அப்பாட்ட பணம் இருக்கும், புள்ள படிச்சிருக்க மாட்டான். அடுத்த தலைமுறையில் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். சாதாரண குடும்பமா இருக்கும், பிள்ளை படிச்சிருப்பான், ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும். அதுதான் அந்த கல்வியுடைய சிறப்பு. அப்படிப்பட்ட கல்வியை படிக்கின்ற நேரத்திலே விட்டு விடாமல் நீங்கள் படித்தே ஆக வேண்டும். வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து நீங்கள் பாட புத்தகங்களை தினந்தோறும் மிக அதிக நேரமாக படித்தே ஆக வேண்டும். வேற வழியே இல்லை. நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. எல்லாரும் அறிவாளி ஆகணும்னு நினைக்கிறோம். நமக்கு நிறைய ரோஜா பூ வேணும்னா நிறைய ரோஜா செடிகளை நடணும். நமக்கு நிறைய அறிவு வேணும்னா நிறைய புத்தகத்தை படிக்கணும். நீ நூலகத்திற்கு போ, நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையுடன் வெடிக்கும். புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும். கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கின்றன. அவற்றை படிப்பதன் மூலமும் அதன்படி நடப்பதன் மூலமும் இந்த நாட்டையும் உயர்த்தி நாமும் உயர முடியும். அதுதான் இந்த கல்வி, அதுதான் இந்த படிப்பு. அதனால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்று பதிவு செய்தான் பேரறிஞன் பிளேட்டோ. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த மனிதனாக இருந்து இறப்பதுவே மேல் என்று பதிவு செய்தவன் மெக்காலே. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி. முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் உயர்ந்தது கல்வி. அரிஸ்டாட்டில் சொல்றோம். ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்தில் நின்று லெனின் உரையாற்றிக் கொண்டிருந்தான். உங்களை போல கூடியிருக்கின்ற லட்சக்கணக்கான மக்களை பார்த்து அவன் அறைகோல் விடுத்தான். என்ன சொன்னான் தெரியுமா? பல ஆண்டுகளுக்கு முன்னால். இன்று அது நடக்கிறது. ரஷ்யாவை அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக மாற்றி காட்ட என்னால் முடியும். அதற்கு உங்களுக்கு 3 கடமைகள். ஒரு இளைஞர் எழுந்து முதல் கடமை படியுங்கள். ஒரு இளம்பெண் எழுந்து 2வது கடமை பெண்களுக்கு படியுங்கள். ஒரு முதியவர் எழுந்து 3வது கடமை முதியவர்களுக்கு படியுங்கள். ஏன் படியுங்கள் 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 என்றே அன்று லெனின் வந்து அறைகோல் விடுத்தான் தெரியுமா? செஞ்சதுக்கத்திலே நண்பர்களே, யாரெல்லாம் புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகிற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம் தான் என்று ரஷ்யா அமெரிக்காவுனால முடிஞ்சதை பாடுறாங்க. பாக்குறோம்ல, ஒரு நாட்டில் எல்லாரும் அறிவாளியா எல்லாரும் படிச்சவங்களா இருந்தா பாதுகாப்பு நிறைந்த நாடா இருக்குங்கிறோம். பாதுகாப்புக்கும் படிப்புக்கும் என்னடான்னு பார்த்தா 1000 பேரா AK-47 துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு பீரங்கியோட போறவன அங்க இருந்துட்டு ஒரு ஏவுகணையில ஒரு ட்ரோனை, ஆள் இல்லாத ட்ரோனை போட்டு டம்னு போட்டான். காரணம் இதானே? சரி, படிப்பினுடைய அருமை இவ்வளவு இருக்கு. இப்ப நீங்க டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இப்போ உங்களுக்கு ஆசிரியர்கள் இன்னும் இன்டெப்த் சொல்லுவாங்க. நான் பொதுவா சொல்றேன். இந்தியாவில் 800 மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இந்த வருஷம் ஒரு தோராயமா சொல்றேன், 400. ஒவ்வொரு வருஷம் மாறிட்டு இருக்கு. 400 மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ், 400 மெடிக்கல் காலேஜ் பிரைவேட் காலேஜ். 1,37,000 சீட் இருக்கு. அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த 1,37,000 சீட்டுக்கு 24 லட்சம் பேர் நீட் எழுதும். ஒரு தோராயமா 12 லட்சம் பேர் பாஸ் பண்றோம். ஆனா 1,37,000 பேர் தான் போக முடியும். அப்படின்னா நீ எப்படி மார்க் வாங்கணும்னு யோசிச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் வாங்க. ஜெய் இந்தியாவில்
23 ஐஐடி இருக்கு, 31 என்ஐடி இருக்கு, 26 ட்ரிபிள் ஐடி இருக்கு, 29 கவர்மெண்ட் ஃபண்டட் காலேஜ் இருக்கு. ஹவுரால ஒரே ஒரு காலேஜ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு ஒரு காலேஜ் இருக்கு. எல்லாம் சேர்த்தா 110 காலேஜ் இருக்கு. இது எதுக்கு இந்த இடத்துல சொன்னேன்னா, நான் ஜேஇ மெயின்லையும் ஜேஇ அட்வான்ஸ்லையும் நீ வாங்கினா இந்த கல்லூரிகளுக்குள்ள என்டர் ஆக முடியும்னு வச்சுக்கோங்க. பிட்ஸ் பிலானி விஐடிக்கெல்லாம் தனி என்ட்ரன்ஸ் உங்களுக்கு தெரியும். இதுல இந்த ஐஐடியில் 7 ஐஐடிக்கு மட்டும் பயங்கரமான போட்டி இருக்கிறத நான் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பேசும்போது பார்க்குறேன். கரக்பூர் வெஸ்ட் பெங்கால், பாம்பே மகாராஷ்டிரா, டெல்லியிலே இருக்கு, கவுஹாத்தி அஸ்ஸாமில் இருக்கு, சென்னை ஐஐடி, ரூர்கி உத்தரகாண்டில் இருக்கு. இப்படி இந்த 7 ஐஐடியில் மட்டும் பயங்கரமான போட்டி இருக்கு. 1951 ஆரம்பிச்சது கரக்பூர் ஐஐடி. சுந்தர் பிச்சை அங்கே தான் படித்தார், உங்களுக்கு தெரியும். மெட்டலாஜிக் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவர் உலகத்தை ஆள்றாரு. நீங்கள்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸே போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இது எவ்வளோ வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதையும் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ இந்த ஐஐடியில் மொத்தம் ஒரு 17,000 சீட் இருக்கு. இந்த வருஷம் 17,915 சொல்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஏறிட்டு இருக்கு. என்ஐடியில் ஒரு 24,500 சீட் இருக்கு. மற்ற கவர்மெண்ட் ஃபண்டட் காலேஜ் எல்லாம் சேர்த்தா ஒரு 50,000 60,000 சீட் இருக்கு. இதுக்கு ஜேஇ எவ்வளோ பேர் எழுதுறீங்க? ஒரு 15 லட்சம் பேர், 14 லட்சம். போன வருஷம் 14 லட்சம் பேர் எழுதிருக்கீங்க. இதில் ஒரு 1.5 லட்சம், 1,80,000 பேர் வந்து அட்வான்ஸுக்கு தேர்வாகிறீங்க. அதில் 50,000 பேருக்கு தான் ஐஐடியும் என்ஐடியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, நீங்கள் ஃபிஜி ஸ்கூலில் உங்களோட உள்ள பிள்ளைகளை மட்டும் போட்டி போடலை, இந்த இந்தியாவோட போட்டி போட போறீங்க. எதுக்கு நீங்கள் போட்டி போடுறீங்க? மிக நல்ல விஷயம் அதுக்கு போட்டி போடுறது. உங்களால் முடியும். ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கிறது நல்லதுன்னு நான் சொன்னேன்னா, கண்டிப்பாக உங்களால் முடியும். ஏன் அது எவ்வளோ கஷ்டம்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் ஆகாமல் படிக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, ஐஐடி சேருவதற்காக ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம் இருக்கு. இட் இஸ் சப்போஸ் டு பி a toughest examination in global level. ஐஏஎஸ் ஐபிஎஸ் விட கஷ்டமானது. நீ அதை படிக்கிறதுக்கு பாதியை கஷ்டப்பட்டேன்னா கலெக்டர் ஆயிரலாம், எஸ்பி ஆயிரம். அப்படிப்பட்ட ஒரு படிப்பை நீங்க படிக்கிறீங்க அப்படிங்கன்னா எப்படிப்பட்ட உழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும்? இதுதான் உங்களுக்கு முன்னாடி தொக்கி நிற்கிற கேள்வியை. சரி, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம், நம்ம படிக்கிறோம். ஐஐடியில் என்ஐடியில் எதில் வந்து நல்ல வாய்ப்பு கிடைக்குதோ அதில் நம்ம சேரோம். இன்றைய சூழ்நிலை என்னன்னு நான் எல்லா இடத்துலையும் போய் பேசுறதுனால சொல்கிறேன். அருமை மாணவர்களே, படித்தா வேலைன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு. தேவையானதை படித்தா மட்டும்தான் வேலை அப்படின்னு அதுக்கப்புறம் மாறுனுச்சு. இப்போ நீங்கள் தேவையானதை படித்தா பத்தாது, மல்டி டிசிப்ளினரி ஸ்கில்லுங்கிறதையும் சேர்த்து வளர்த்து கொண்டே படித்தால் மட்டும்தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அது என்ன மல்டி டிசிப்ளினரி ஸ்கில்? இந்த இந்தியா இன்னும் கொஞ்சம் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கூகுள் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம்னு ஒன்று இருக்கு. அதில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தாங்க. 81% இளைஞர்கள் தான் படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கு சம்பந்தமே இல்லை. விரும்பியது கிடைக்காதனால் கிடைத்ததை விரும்ப கற்றுக்கொண்டு படாத பாடுபட்டு இருக்கான். அதனால நாடு முன்னேறல, வீடு முன்னேறல. அப்ப நீ விரும்பியதை ஜெயிச்சே ஆகணும்னா உங்களால முடியுங்கிறதுக்கு 1000 உதாரணம் சொல்லிட்டேன். அப்ப அவ்வளவு இருக்கும்போது நம்மளால அது முடிஞ்சு நம்ம போயிட்டா டோட்டலா there is no crowd on the top, my dear students. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அது மட்டும் இல்ல, சரி படிப்பினுடைய அருமை தெரியுது, ஐஐடி நீட் அல்லது என்ஐடியினுடைய அருமெல்லாம் தெரியுது. இது முடியுமா? முடியும். எப்படி? எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டாங்க, நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். யார் சொல்றா? விவேகானந்தர் நாள்ல எவ் உயிர் எப்படி எண்ணின அவ் உயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெரும் ஜோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் புது புது உயரமும் போய் வரும் தூரமும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது, அதனால் பெரிதனும் பெரிது கேள். நான் என்ஐடியில சேர்ந்தே அவன், ஐஐடியில சேர்ந்தே அவன், எம்எம்சியில சேர்ந்தே அவன், சிஎம்சியில சேர்ந்தே அவன். நீ நிச்சயமாக அது நடக்கும். நினைத்தால் தானே நடக்கும். நினைத்தால் தானே நடக்கும். நினைக்கவே இல்லைன்னா எப்படி நடக்கும்? நம்மால் முடியாதே என்று நாம் நினைத்து விட்டால் எப்படி நடக்கும்?
சரி நினைச்சிட்டீங்க. இதுல இப்ப வரிசையா சொன்ன இல்லையா, திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளது 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காருங்க. மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நினைக்கிறதெல்லாம் பெருசா நினைடா, அது நடக்கலைன்னா கூட உன்னுடைய எண்ணத்தை ஒருபோது மாற்றிக்கொள்ளாதே. ஏன்? காண முயலைது அம்பிலும் யானை பிழைத்த வேலேந்தல் அறிந்து. காட்டுக்கு போய் முயலை குறி வைக்காதடா, யானையை குறி வை. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த வேலம் உன்னுடைய வேலுக்கு வீழ்ந்தே தீரும். எப்போ? எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெரிய. நினைக்கிறவன் ஸ்ட்ராங்கான ஆளா இருந்து அதுக்குரிய முயற்சியில உழைப்புல ஈடுபட்டான்னா அவனை வெல்ல யாருமே இல்லை. ப்ரூவ்டு தியரி. Whatever a mind of a man can conceive and believe he can achieve, Napoleon Hill achievement சொல்றோம். When you really want something, the universe always conspire in your favor. அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்துல பவுலோ கவுலோ சொல்றான். இப்போ உங்களுடைய முதல்வர் என்னை போன்றவர்களை அழைத்து வந்து உங்கள் முன்னால் பேச வைக்கிறார்கள். எதுக்காக? இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்றேன். நினைச்சபடி நடக்கும்னு சொல்றியா? அப்படி நடக்குமா? எங்களுக்கெல்லாம் சந்தேகமா இருக்கு. நான் சொல்றேன், ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக நானும் என்னுடைய ஏழை நண்பனும் கல்லூரிக்கு போகும்போது, உண்மை நிகழ்வு, கதையல்ல, நிஜம், எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்தில் இருக்கு. எனக்கு காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது என்னுடைய அவா. என்னுடைய நண்பனுடைய ஆசை என்னன்னு தெரியும். எப்போ பார்த்தாலும் ஒரு ஹிந்து பேப்பர், 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்புறீங்களா, ஒரு ஊருக்கு ஒரு ஹிந்து பேப்பர் வரும், இங்கிலீஷ் ஹிந்து. ட்ரெயினில் போகும்போது தூக்கி எறிஞ்சிட்டு போவோம். அதை போய் எடுக்கிறதுக்கு 5:30 மணிக்கு நிற்பான். யோசித்து பாருங்க. ஒரு லைன் விடாமல் படிப்பான், மீதி நேரம் பூரா லைப்ரரியிலே உட்காந்து. நான் அப்படி இல்லை. தினம் போகும்போது எஸ்பி பங்களா பக்கத்தில் நின்று ஒரு பெரிய மீசை வச்சுக்கிட்டு வி ஷேப் பாடியில் சொல்லும்போது சொன்னாங்கல்ல, வால்டர் தேவாரம் முதல்வர் குறிப்பிட்டாங்க, அதனால அதை சொல்கிறேன். மூணாறு டு மெரினான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் என்னை பற்றி இந்த இன்சிடென்ட் எழுதியிருக்காரு. டிஜிபி ஆஃப் தமிழ்நாடு, ஃபார்மர் டிஜிபி ஆஃப் தமிழ்நாடு, 86 வயசு, இன்னும் ஜம்முன்னு இருக்காரு. அவர் ஆஃபீஸில் தஞ்சாவூர் எஸ்பியாக இருந்தவர் காரில் ரிவால்விங் லைட்டோட 1111 அம்பாசிடர் காரில் டெய்லி போவார். நானும் என் ஃப்ரெண்டு நின்று அவரை பார்க்காம போனதே இல்லை. ஒரு நாள் காரை நிறுத்திட்டார். ஏண்டா 2 பையனும் தினம் பார்க்குறேன், 9 மணிக்கு இங்கே நிற்கிறேன், காலேஜ் போறியா ஊரை சுற்றுறியாங்க? நான் ஒன்றும் இல்லை சார், உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன செய்யணும்னு உங்கள்கிட்ட கேட்கறதுக்காக நிற்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி ஆகணுமா அப்படின்ட்டு கதவை திறந்துட்டு இறங்கினார். பயந்துட்டு எடுக்கிறோம். இறங்கி முதல்ல தட்டி கொடுத்து, நீ போய் என்சிசியில் சேர், நீ போய் ரைஃபிள் கிளப்பில் சேர், கிரவுண்டில் நேரத்தை செலவு பண்ண, ஒழுங்காக படி, இதை படித்தேன்னா நீ போலீஸ் ஆஃபீஸர், பெரிய ஆஃபீஸர் ஆயிரலான்னு போயிட்டார். அவர் சொன்னதை பூரா செஞ்சேன். என்சிசியில் சேர்ந்தேன், ஆர்மி அட்டாச்மெண்ட் கேம்ப் போனேன், அண்டர் ஆஃபீஸர் ஆனேன். இதெல்லாம் நடந்துச்சு. முடிஞ்சு சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் நானும் போனேன், என் நண்பனும் போனேன். நேரம் கருத்து வேகமாக பேசுகிறேன். 2 பேரும் போனோன்னா எனக்கு கிடைச்சிருச்சு. அவனுக்கு கிடைக்கல. அவன் கொஞ்சம் கூட கவலையப்படல, அப்படின்னு போயிட்டான். பயிற்சி முடித்து நிறைய என்கவுண்டர்லாம் பண்ணி ஆக்சிலேட்டர் ப்ரொமோஷன்லாம் வாங்கி எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக நான் கல்லூரிக்கு சென்றேனோ, மாணவர்களே மாணவிகளே, என்னுடைய ஏழை தாயை அழைத்து கொண்டு காவல்துறையினுடைய சல்யூட் அணிவகுப்பு மரியாதையை ஏற்று சிவப்பு விளக்கு சுழல அதே எஸ்பி பங்களாவிற்குள்ளே அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக குடிபுகுந்தவன் நான். இதை எனக்காக சொல்ல, இனிமேதான் கிளைமேக்ஸ். பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன். நூலகத்திலேயே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக என்னிடம் கைகுலுக்கினான். ஒண்ணு லைப்ரரியில இருந்து புத்தகங்களோட இல்லைன்னா கிரவுண்ட்ல. ரோட்ல இருந்தா கடைசி வரைக்கும் ரோடு தான். நீங்க யார் ரோட்ல இருக்கிறவங்க இல்லை. இப்போ இதை எதுக்கு சொன்ன? நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய்னு செஞ்சுட்டு உங்கள்கிட்ட சொல்றேன். சரியா? இதுல இருந்து இப்ப என்ன தெரியும்? My dear students, the golden key to remember is the sole author of your success is your mind. If you master your thoughts, you master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. உங்களுடைய சிந்தனையிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் எண்ணங்களாக மாறுகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள்.
அவைகள் தான் செயல்களாக மாறுகின்றன. உங்களுடைய செயல்களிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் பழக்கங்களாக மாறுகின்றன. உங்களுடைய பழக்கங்களிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்றன. இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட சொன்ன தெரியும்? நான் இப்போ உங்க எல்லாரையும் பார்க்கிறேன். எல்லாருடைய முகம் எனக்கு தெரியும். I see something in you. I don't know what it is. You have to find it out. You and I are unique, but all of us have something special that makes you beautiful. Do you know what makes you special? When you find it out, you are successful. உங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் ஏதோ ஒரு அற்புதமான சக்தி இருப்பதை நீங்கள் கேட்கின்ற கவனத்திலே உள்வாங்கிக் கொள்கின்ற நிலையிலே ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக ஒரு 20 லட்சம் மாணவர்களை நேராக பார்த்தவனாக உங்க முதல்வர் சொன்ன மாதிரி 2000 கூட்டத்துக்கு மேல பேசினவனா என்னால உணர முடிகிறது. ஆனால் அது என்ன என்று நீ தான் கண்டுபிடிக்கணும். உன்கிட்ட இருக்கிற திறமை என்ன என்று உனக்குத்தான் தெரியும். That is your idea. That is your mission. That is your passion. That is your vision. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? கண்டுபிடிச்ச உடனே வெற்றியினுடைய முதல் படியில கால் வைக்கிற. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? கண்டுபிடிச்சா போதுமா? Take up an idea. Make that one idea your life. Think of it. Dream of it. Live on that idea. Dream of it ஏன் சொல்றேன் தெரியுமா? கற்பனை அறிவை விட மேலானது. இன்னைக்கே நீ எம்எம்சியில் ஒயிட் கோட் போட்டுட்டு போற மாதிரி ஸ்டெத்தை மாட்டிட்டு போற மாதிரி கனவு காணு. இன்றைக்கே பாம்பே ஐஐடிலையோ திருச்சி சென்னை ஐஐடிலையோ திருச்சி என்ஐடிலையோ போற மாதிரி இன்றைக்கே கனவு காணு. நான் சொல்லல, கற்பனை அறிவை விட மேலானதுன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாரு. இப்பவே அது மாதிரி ஆனதா கற்பனை பண்ணிப்பாரு. எனக்கு தெரிய எம்டி ஓஜின்னு சொல்லி அர்ச்சனா எம்டி ஓஜின்னு எழுதி போட்ட பொண்ணு அது டாக்டர் ஆனதையும் நான் பார்த்துட்டேன். 10வது படிக்கும் போது எழுதி போட்டுட்டேன். ஏன் அப்படி போற? மனித மனதினுடைய வலிமை மிகப்பெரியது மாணவர்களே, மாணவி. நம்முடைய வலிமையை நாம் தெரியாத காரணத்தினால் எல்லைக்கோட்டை சுருக்கிக் கொள்கிறோம். நாம் வலிமையை உணர்ந்து கொண்டால் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தவன் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே திருமூலர். தன்னுடைய சக்தி என்னன்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டானா அதே தானே சொல்றாரு விவேகானந்தம். ஆல் பவர் இஸ் வித்தின் யூ சொன்னேன். இப்ப எல்லோரும் அதைத்தானே சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே எல்லாத்துக்கும் காரணம் மைண்ட் தான். until you change your mind you will never change your action. இதை தெரிஞ்சாலே வாழ்க்கையில உறுதியாக ஜெயித்து விட முடியும். சரி, இப்போ டைஎம்டி சொல்லியாச்சு, டாட் என்று என்ன சொல்றாருன்னு சொல்லியாச்சு, வித்தியாசமான சிந்தனை என்னன்னு சொல்லியாச்சு, படிப்பினுடைய அருமை என்னன்னு சொல்லிட்டேன், எண்ணத்தினுடைய வலிமை என்னன்னு சொல்லிட்டேன், மனதினுடைய வலிமை என்னன்னு சொல்லிட்டேன். புத்தகங்கள் படிக்கிறது ஏன் படிக்கணும்னு சொன்னேன். நான் சுருக்கமா ஒன்று சொல்றேன். நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை கேட்டுக்கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார். தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். படிக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா. இவங்க எல்லாமே இப்படி படிச்சாங்கன்னா நீட்டும் ஜேஇயும் போற நீங்க எப்படி படிக்கிறீங்க? நான் பார்க்கிறேன், உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நீங்களாம் எப்படி படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் இன்னும் இன்னும் நம்மால் உலகத்தோடு, இந்தியாவோடு, தமிழகத்தோடு போட்டி போட வேண்டும் என்று படித்தே ஆக வேண்டும். இந்த படிப்பு என்ன செய்யும்? பிக்காசோவின் ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பனினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும். இத மாதிரி பண்ணாம நம்ம அட்டென்ஷன் எங்க டைவர்ட் ஆகுது இந்த காலகட்டத்தில்? இப்போ உங்களுக்கே தெரியுமா எங்க டைவர்ட் ஆகுதுன்னு? இஃப் யூ டோன்ட் distance from your distractions, the distractions will காலி பண்ணிடணும். எதுல டிஸ்ட்ராக்ஷன் வருது? ஆப்பிள் போனை கண்டுபிடிச்ச ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னா, Apple proved that a cell phone can change the world within 10 years. Every once in a while a revolutionary product comes along and changes everything. My magical product, that is cell phone, reshaped the culture, shaken up the industries, put computer in millions of packets and made it possible to know everything within a few tap on the screen.
ஒரு தொடுதலிலே உள்ளங்கைக்குள்ளே உலகத்தை கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் அதில் என்ன கோளாறு தெரியுமா? இரவு 9 மணிக்கு மேல், உங்களுக்கு இல்லை, வெளியில தெரிகிற இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு, ஒரு காவல்துறை அதிகாரியாக சைபர் கிரைம்ல வேலை பார்த்த போலீஸ் ஆஃபீஸரா உங்களுடைய நலன் கருதி உங்க முதல்வர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அக்கறை கருதி இதெல்லாம் சொல்றேன். அருமை மாணவர்களே, மாணவிகளே, இரவு 9 மணிக்கு மேல் போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன. காவல்துறை அதிகாரியாக நான் அறிவேன். நல்ல மார்க் வாங்கி யூஜி படிக்கணும், பிஜி படிக்கணும்னு 2 பேர் ஒரே குடும்பத்தில் விசா அப்ளை பண்றோம். விசா ரிஜெக்ட் ஆகுது. மார்க் கம்மியா வாங்கின தம்பிக்கு கிடைச்சிருது யூஜி. மார்க் அவனுடைய லெவலுக்கு மார்க் அதிகமாக வாங்கினா அண்ணனுக்கு கிடைக்கல. அவனுக்கு தான் கிடைக்கும், இவனுக்கு கிடைக்கிறது சந்தேகம் நினைச்சிட்டு இருந்த அந்த ப்ரொஃபஸர், காலேஜ் ப்ரொஃபஸர், அவங்க அப்பா என்ன தெரியும், காலைல 7 மணிக்கு ஃபோன் பண்றாரு. என்ன சார் படிக்க ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி இப்போ ஒருத்தனும் கிடைக்கிறது கஷ்டம், இப்போ வந்து மாறிட்டு இருக்கு, திரும்ப திரும்ப வரலான்னு சொல்றாரு. அதை விட்டுருங்க, நான் சொல்றது அதுக்கு முன்னால ட்ரம்ப் வர்றது ஒபாமா இருக்கும்போது. அப்போ விசா கிடைக்கல சார் அப்படின்னு பதறாரு. ஏன்னா டேட் கம்மி ஆயிடுச்சு. நான் வந்து விசா கொடுக்க சொல்லிடலாம் அமெரிக்கன் கன்சுலேட்ல நான் சொல்ல முடியாது சார், ஆனா என்ன காரணத்தினால விசா வந்து ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். சரி சொல்லுங்க. இப்போ ஒரு ஐஜி இன்டெலிஜென்ஸ் இருக்காரு, அவர் வந்து அப்போ பாஸ்போர்ட் செக்ஷன்ல சீஃப், அவர் தஞ்சாவூர் எஸ்பி, நான் திருச்சி எஸ்பி. அதனால அவருக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க படிக்க போனா கூட விசா தர மாட்டீங்களா உங்க இதுல அப்படின்னு. அப்படிலாம் தராம இருக்க மாட்டாங்களே மூர்த்தினாரு. இது மாதிரி ரிஜெக்ட் ஆயிடுச்சுங்க. எத்தனை தடவை? 2 தடவை. ஆக வாய்ப்பே இல்லை, ஏதாவது தப்பு இருந்தா தானே. தப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் பார்த்து சொல்றேன். 3 மணிக்கு கூப்பிடுங்க, 12:30 மணிக்கு அவரே கூப்பிட்டாரு. அப்படியே நடந்தது உங்கள்கிட்ட சொல்றேன். அவனுக்கு கிடைக்காதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டான். என்ன சொன்னார் தெரியுமா? இப்போ நீங்கள் செல்ஃபோனில், ஸ்மார்ட் ஃபோனில் டிஜிட்டல் வெல்பீயிங்கில் போய் எவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க அப்படின்னு பார்த்தா, நேற்று பார்த்ததை விட இன்றைக்கி 1 மணி நேரம் குறைவுமா. நேற்று 10 மணி நேரம் பார்த்துருப்பேன், அது நேற்று 10 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அதனால அப்படி போடுவோம். ஸோ நம்ம நேற்றை விட இன்றைக்கி கம்மியாக தானே பார்த்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலான்னு பார்ப்பீங்கல்ல. அவன் செஞ்ச தப்பு, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி போன் ஃபிக்ஷன் எனும் காமரசம் ததும்பும் இணையதளங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றான். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உங்களிடம் சொல்ல மறந்ததை, சொல்ல முடியாததை ஒரு காவல்துறை அதிகாரியாக உங்களுடைய நலன் கருதி பதிவு செய்கிறேன். இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டம்னு வந்துருச்சு. நீங்க வைக்கிற அந்த பாஸ்வேர்டெல்லாம் இப்படி 1 செகண்ட்ல எல்லாத்தையும் உடைச்சிடலாம். தெரியுமா உங்களுக்கு? யார் வேணாலும் செல்போனை கொடுத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல நீங்க நல்லவங்களா இருந்தா நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? அப்போ அந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சியில இவன் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் எதை பார்த்தாங்கிறத அங்க தெரிஞ்சுக்கிட்டு, இவன் போனான்னா அமெரிக்கால இருக்கிறவனை கெடுத்துருவான். யார் அமெரிக்கால உள்ளவனை இவன் கெடுத்துருவான்ட்டு. நீங்க எவ்வளவு நல்ல பிள்ளைங்கன்னு முதல்ல சொன்னாங்கன்னு நான் சொன்னேன்ல, இதை மாதிரி எல்லாம் வடிகட்டிடுறான். உங்களுக்கு தெரியுமா? கோடிக்கணக்கான பேர் பார்க்கறதுல நம்ம பார்க்கறத எவன்டா பார்க்க போறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம செய்யற அத்துணையையும் இந்த உலகம் பார்க்க முடியும். அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது. கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள். பசி, உறக்கம், தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு. அது எந்த நேரத்திலே எப்படி உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்பதை பெற்றோர்களோ அல்லது ஆசிரியர்களோ சொல்ல வேண்டிய மொழியிலே, சொல்ல வேண்டிய வயதிலே, சொல்ல வேண்டிய முறையிலே இந்த இளம் பெண்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது காலத்தின் கட்டாயம். எங்களுக்கெல்லாம் 30 வயசுல தெரியுது, உங்களுக்கு 15 வயசுல தெரியும்னு எனக்கு தெரியும். மெச்சூரிட்டி வர்றதுக்குள்ள நாலேஜ் வந்துடுது. அதை எப்படி செய்வது என்று தெரியாமல் தடுமாறி இருக்கிறீர்கள். இது உங்களுடைய தவறல்ல, வளர்ப்பினுடைய குறைபாடுகள். யாரு? பெற்றோர்கள். போதிப்பினுடைய போதாமை யார்? ஆசிரியர்கள். அபரிமிதமான இணையதள வளர்ச்சி எப்படி வளருதுன்னே தெரியாம வளருது. இதுதான் காரணம். இதை உணர்ந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். நீங்க தான் உங்களை எப்படின்னா, நிஜ வாழ்க்கையில நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்வீங்களோ, இந்த நிழல் உலக வாழ்க்கையிலும் உங்களை பார்த்துக்கிறதுக்கு நீங்க அதெல்லாம் செய்யணும். செல்போனை எடுக்கணும்னு சொன்னா, சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசுனதுல இருந்து 1 நிமிஷம் சொல்றேன். செல்போனை நீங்க டச் பண்ணணும்னு சொன்னா உடனே எடுக்காதீங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா சார் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியல. இதை செய்யலைன்னா தான் காரியம் நடக்கும். புரியுதா? நடக்கிற காரியமான்னு நினைக்க வேண்டாம். இதை செய்யலைன்னா காரியம் நடக்கும். அப்போ இதை ஏன் இப்படி சொல்றேன்னா, செல்போனை எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ஸ்டாப். எடுக்காது. திங்க்.
எதுக்காக இப்போ செல்போன் எடுக்கணும்? அண்ட் தென் டச். இது சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஒரு மந்திர சொல். ஸ்டாப், திங்க் அண்ட் டச். செல்போனை எடுக்கணும்னு உடனே எடுக்காம எதுக்காக எடுக்கணும்னு திங்க் பண்ணி அம்மாட்ட பேசணுமா எடுத்து பேசிட்டு வரும். ஆனால் இதை சொல்லாமல் நீ அப்படியே டபக்கு 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 நீ எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, இதை பார்க்கலன்னா ஏதோ ஓசோனில் ஓட்ட விழுந்துரும்ட்டு அப்படி கிளாஸ் விட்டோன்னே போய் உடனே எடுப்பாரு. ராத்திரி போகும்போது அப்படியே கொண்டு போயிடும். காலையில் எந்திரிச்சோன்னே செல்போனை தேடுறது, இல்லைன்னா உக்ரைனில் உள்ள குண்டுங்க விழுந்துரும். இப்படி தேடுறதுனால டயக்னோஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல்னு ஒரு புக் வருது. 15 days on ஸ்போர்ட் நைட் மேகசின் அமெரிக்காவில். போகும்போது என்கிட்ட காமிச்சாங்க. அதில் எழுதுறாங்க, உங்களில் இந்திய இளைஞர்களிலே 50% பேர் மனநல மருத்துவம் தேவை. என்னென்ன பண்ண சொல்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அப்போ இதுல இருந்து இப்போ நான் சொன்னேன்ல, நீங்க அது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்க அம்மாட்ட பேசிட்டு வைப்பீங்க. இல்லைன்னா செல்போன் எடுத்தோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே என்னன்னு பார்ப்பீங்க. வாட்ஸ்அப் குரூப், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஓடிடி அப்படியே போவீங்க. 3 மணி நேரம் ஆயிருக்கும், அம்மாட்ட பேசுறத மறந்துருக்கும். எல்லோருக்கும் இது நடந்திருக்கும். அது என்ன காரணம் என்பதை பதிவு செய்கின்றேன். நேரிலே பேசுவதற்கு சங்கோச்சப்படுகின்ற எதையும் செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள். நிஜ உலக ஆபத்திலிருந்து சொன்னல, அது மாதிரி உங்களுக்கு எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணுமோ அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். கம்ப்யூட்டர் திரைக்கு முன்னாலோ செல்போன் திரைக்கு முன்னாலோ 2 கண்கள் மட்டும்தான் பார்த்து கொண்டு இருக்கின்றன என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் செய்வது அத்துணையும் செல்போன் திரைக்கு முன்னால் இந்த உலகமே பார்க்க முடியும். தெரியுமா உங்களுக்கு? வாட்ஸ்அப்ல எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். வாட்ஸ்அப்ல பேசினா யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்கல்ல. $8,000 கோடி அதிபதி அமேசான் ஓனர் ஜெஃப் பெசோஸ் அவனோட வாட்ஸ்அப் உரையாடலை ஹேக் பண்ணான். யார? அமேசான் ஓனரோட வாட்ஸ்அப் உரையாடலே ஹேக் ஆயிடுச்சு. நம்மளாம் ஏமாத்தோம். சுஜாந்த் சிங் அப்படின்னு ஒரு நடிகன் தற்கொலை பண்ணிட்டான். அவனுடைய வாட்ஸ்அப் உரையாடலை எடுத்து தான் தீபிகா படுகோனில இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு ட்ரக்கு விசாரிச்சாங்க. நத்திங் இஸ் சீக்ரெட் இன் த டிஜிட்டல். இந்த செல்போன் எப்படி வடிவமைக்கப்படுகிறது என்பதை நீங்க என்ஜினியரிங் படிக்கலாம். என்ஜினியரிங் சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் மீறி ஒரு காவல்துறை அதிகாரியாக நான் சொல்லுகிறேன். இந்திய இளைஞர்கள் ஒரு நாளைக்கு 150 முறை செல்போன் எடுத்து பார்க்குறீங்க. இந்திய இளைஞர்கள் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் செல்போன்ல நேரத்தை செலவு பண்றீங்க. செல்போனை நம்ம யூஸ் பண்றோமா, செல்போன் நம்மளை யூஸ் பண்றோம்? இந்த இடத்துல அப்படியே நிறுத்திட்டு ஒன்று சொல்றேன். சமீபத்தில் ஜெய்ப்பூர்ல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால, கோவிடுக்கு அப்புறம் 2021 ஐ திங்க், நீட், ஜேஇஇ அட்வான்ஸ் அண்ட் ஜேஇஇ மெயின்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவங்க இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. கல்பனா குமாரின்னு ஒரு பொண்ணு நீட்ல ஃபர்ஸ்ட் மார்க். ஸ்துதி கந்த்வாலான்னு ஒரு பொண்ணு நீட்லயும் ஃபர்ஸ்ட் மார்க், ஜேஇ அட்வான்ஸும் பாஸ் பண்ணிடுச்சு. நீ பாம்பே ஐஐடி போறியா அல்லது எய்ம்ஸ் போறியான்னு கேட்டா நான் அமெரிக்காவில் எம்ஐடி போறேன். கார்த்திகே குப்தான்னு ஒரு பையன் பார்க்கலாம், நீங்க 360க்கு 342 மார்க் வாங்கினான் அட்வான்ஸ்ல. பிரணவ் கோயல்னு ஒருத்தன் 334. இவெல்லாம் அப்பப்போ அந்தந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் வந்தவன். கோவிட்னால நடக்கல, அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கறதுக்கு என்னையும் ஒரு சீஃப் செக்ரட்டரி ரிட்டையர்டையும் கூப்பிட்டுருந்தாங்க. இவெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா 720க்கு 720 வாங்கியிருக்கான், நம்மளால 700 மார்க் வாங்குறதுக்கே தண்ணி குடிக்கிறான். இவன் 360, இந்த பரீட்சையில போய் அவன் 342 வாங்குறான், 48 வாங்குறான். ஜேஇ மெயின்ல 300க்கு 300 வாங்குறான். என்ன பரிசடா எழுதுறீங்கன்னு மேலே வரும்போது நான் கேட்டேன், ஹவ் இஸ் பாசிபிள் தம்பி? நான் அவங்க அம்மா அப்பாலாம் அப்படியே ஒரு மலர்ந்த முகத்தோட எப்படி இருக்கும் பாருங்க, பெரிய குடும்பமா இருக்குமான்னு பார்த்தா இந்த கல்பனா குமாரியோட அப்பா ஆட்டோ டிரைவர். குறைவா சொல்ல, அந்த பிள்ளை சொல்லுது, ஹிந்தியில் சொல்லுது, எனக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறாங்க, எனக்கு ஹிந்தி தெரியாது. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, எங்கள் அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு சார், எங்கள் வீடு வந்து ஒத்த பல்பு வீடு, அதில் மழை பேரத்தில் வந்தாங்கன்னா நான் படிச்சுட்டு இருப்பேன் அந்த லைட்டில், என் படிப்பு டிஸ்டர்ப் ஆகும்னா ஆட்டோக்குள்ளேயே படுத்துக்குவார். என்ன மாதிரி அப்பாலாம் பாரு. அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் 720க்கு 720 வாங்குவேன்னு நினைக்கல சார், 700க்கு மேலே வாங்குவேன்னு தெரியும். அந்த பிரணவ் கோயலோட அப்பா ப்ரொஃபஸர். அவர்கிட்ட கூட எப்படிங்க இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் ப்ரொஃபஸர் தானே? இல்லை சார், ஃபர்ஸ்ட் ஒரு 10 ரேங்க்ல வருவான், இல்லைன்னா 100 ரேங்க்ல வருவான்னு நினைச்சேன். அவன் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வருவான்னு எனக்கு தெரியல சார். என்னடா பண்ணீங்கன்னு கேட்டேன். அவன் சொல்றான், எங்க அப்பா ஒரு செல்போன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க சார், நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அவங்க அப்பாவும் இருக்காரு சார், பேசவே முடியலன்னு ஒரு ஸ்மார்ட் போன் கொடுத்தேன் சார், வேண்டான்ட்டான். ஏன்டா வேண்டான்னு சொன்னேன்னு அந்த சீஃப் செக்ரட்டரி கேட்குறாரு. இல்லை சார், என்னோட 6 பேர் இருக்கான், அந்த 6 பேரும் செல்போன் கிடையாது, நான் வச்சா அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகும்ல அப்படின்னு. எங்கடா அந்த 6 பேர் என்ன ஆனான்னு அவர் கேட்குற சீஃப் செக்ரட்டரி. 6 பேர் பாம்பே ஐஐடியில் சேர்ந்துட்டான் சார். நினைச்சு பாருங்க. அப்போ
பாம்பே ஐஐடியில் சேரணும் ஏன் சொல்றேன், 85 பேர் சென்ற வருடம் பாம்பே ஐஐடியில் 1.2 crores ஆனம். ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு. இங்க சாதாரண இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சு 10,000 ரூபாய்க்கு நானும் என்ஜினியர்னு சுத்துறோம். அமேசான், கூகுள், பிளிப்கார்ட், வால்மார்ட் அப்படி கொத்திட்டு போயிடும். எல்லோரும் நாம் இதை விட வேற நல்ல ஸ்கூல் உங்களுக்கு என்ன கிடைக்கும் படிக்கிறது யோசிச்சு. இப்ப படிக்கலைன்னா எப்ப படிக்கப்போம்? இப்போ இந்த மாதிரி அத்துணை பேரும் மதிப்பெண்கள் பெற்று வந்தவர்கிட்ட நான் கேட்டது 10th 11th 12th கரெக்டா அங்க உட்கார வச்சிருக்கிறத பார்த்ததுனால இந்த ஞாபகம் வந்துச்சு. 3 வருஷம் செல்போன்ல சோசியல் மீடியால படிப்புக்கு தவிர, சார் we are very much active in social media, not personally but professionally. நான் பாருங்க, சோசியல் மீடியால தான் சார் இருக்கோம், பர்சனலா அந்த கர்மத்தெல்லாம் பார்க்கறது இல்ல, ப்ரொஃபஷனலா இருக்காங்க. என்ன பதில் பாரு, we are very active in social media, not personally but professionally. அவன் தானே ஜெயிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு 100 பரீட்சை எழுதி பார்த்தேன் சார், 100 தடவை. ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் படிச்சாங்க. ஸ்கூல் டைம் போக, நீங்களும் படிக்கிறீங்க எனக்கு தெரியும். இங்க உள்ள ஆசிரியர்கள் பேர் கூட எனக்கு சில பேர் பேரை தெரியும். அப்படிப்பட்ட ஆசிரியர்களிடம் நீங்கள் படிக்கிறீர்கள். இந்த நிர்வாகமும் இந்த ஆசிரியர்களும் வேற பிஜியில பெரிய குழப்பங்கள் வந்து போதெல்லாம் உங்களை அப்படியே அபாண்டண்டா விட்டுட்டு யாரும் போல. அந்த ஆசிரியர்களுக்கு உங்கள் சார்பாக நான் மனப்பூர்வமாக என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சான பாதி பேர் போயிட்டாங்க, அத்தனை பேர் இருக்காங்களே. இல்லைன்னா உங்க நிலைமை என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாருங்க. எத்தனை பள்ளிக்கூடங்கள் அந்த மாதிரி ஆணிச்சுங்கிறது எனக்கு தெரியும். அது காரணம் இந்த நிர்வாகம் தானே, இவர்கள் தானே. அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமா இல்லையா? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இப்படி கிடைத்த வாய்ப்பை தவற விட்டுவிடவே கூடாது என்பதற்காக இதை சொல்லுகிறேன். இந்த இடத்துல பெண்கள் இருக்கீங்க, இன்னும் 10 நிமிஷத்துல முடிச்சிருவோம். பெண்களுக்கு நான் ஒன்னு சொல்றேன், உங்களுடைய திறமை, நிறைய பேர் இருக்கீங்க ஈக்குவலா, அதனால இந்த பதிவு. உங்களுடைய திறமை என்னன்னு உங்களுக்கு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். Women are trying to prove that women can do what men can do. Women were not created to do what men can do. Women were created to do what men cannot do. பெண்கள் ஆண்கள் செய்வதை எல்லாம் எங்களால் செய்ய முடியும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்களால் செய்ய முடியாததையும் எங்களால் செய்ய முடியும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் பெண்கள். இது நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்ல தெரியுமா உங்களுக்கு? பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உதாரணத்தை சொல்லாம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த உதாரணத்தை சொல்றேன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா சொல்றது கவிமணி தேசிகர் நாயகம்ல. பெண்ணா பிறக்கிறதே பெருந்தவம் வேணுங்கிறார். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவினை கெடுத்தார். பாரதி. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் இத்திருநாட்டில் மண்ணடிமை தீருதல் முயற்கொண்டே, ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதென்றெண்ணினோர் மாய்ந்து விட்டார், வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். உங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து படிக்கிறீங்கல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்கள் படிக்கவே வர முடியும், வீட்டில இருந்து வெளியிலே வர முடியாது. அவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு கமலா ஹாரிஸ் சொன்னாங்கல்ல, பதவியேற்றவுடன் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா, ஐ மே பி தி ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன சொன்னாங்க? டோன்ட் திங்க் ஐ வில் பி தி லாஸ்ட். ஐ வில் நெவர் பி தி லாஸ்ட். இன்னும் வருவாங்க, பின்னாடி வருவாங்க. அப்போ அந்த அளவுக்கு வளர்ந்தாச்சு. எது? இப்படிப்பட்ட இடத்திலிருந்து உடை தெரிந்து கொண்டு இப்படி வந்திருக்கீங்க. வள்ளுவர் சொல்லுவார் பெண்ணை பற்றி, பெண்ணினுடைய பெருமையை பற்றி சொல்லும் போது, பெண்ணில் பெருந்தக்க யாவுல, ஆண்கள் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். பெண்ணில் பெருந்தக்க யாவுல அப்படின்னு கேட்பார் அறத்துப்பால். பெண்ணே பெருமை உடைத்து அப்படின்னு பொருட்பால்ல சொல்லுவார். பெண்ணில் பெருந்தக்கதியில் பெண்ணை விட பெருமையானது உலகத்தில் இல்லை என்று பாரதி எழுதுவான். பெண் என்பவள் குருட்டு ஆண் தனத்தால் தொட்டுணர முடியாத அற்புத யானை, கண்டுணர முடியாத பேரொளி, அதனால் யாதுமாகி நின்றாய் காளியம்மன். தெய்வத்துக்கு நிகரா பெண்ணை சொல்லுவோம். இதெல்லாம் விட திருவி கல்யாண சுந்தரனார் பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. சின்ன வயசுல இதை தெரிஞ்சுக்கிட்டா அந்த பிரயோஜனம் இருக்கும். 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் தெரிஞ்ச பிரயோஜனம் இல்லை. அதுல அவர் சொல்றாரு,
ஆண் எனும் அரக்கனாக பிறப்பதை விட பெண் எனும் பெரும் தெய்வமாக பிறப்பதுவே மேல் என்று எழுதுவோர் ஒரு ஆண். அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்துப்புணல் மீன்பதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் விழியார் மனம். என்ன அர்த்தம் தெரியுமா? அத்திப்பூ எப்போது பூக்குமா, அதை பார்த்தலாம், நீங்களும் தெரிஞ்சுங்க. மீன் நீரிலே நீந்து போகின்ற தடத்தை பார்த்துடலாமா, வெள்ளை நிற காக்காவை பார்த்துடலாமா ஜூக்கெல்லாம் போனா. ஆனா எதை பார்க்க முடியாதான்? மான் போன்ற விழிகளை உடைய மங்கையரினுடைய மனதினுடைய ஆழத்தை தெரிந்தவன் ஞானிகளும் இல்லை, கடவுளுக்கும் தெரியாது என்று 1000 ஆண்டுகளுக்கு முன் பதிவு செய்தவன் தமிழன். நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. இதை ஏன் இப்ப சொன்னா, 42 பேர் மிலிட்ரியில என்டிஏ பாஸ் பண்ணிட்டு போய் சேர்ந்தாங்க போன வருஷம். எல்லாம் லெப்டினன்ட் கர்னல் லேடிஸ். 42 பேர் சேர்ந்த உடனே இதுவரைக்கும் ஏர்போர்ட்ஸ்ல இருக்காங்க, நேவியில இருக்காங்க, ஆனா மிலிட்ரியில சேர்ந்தது இல்லை, தரைப்படையில சேர்த்துக்கிட்டது இல்லை. ஆனா 42 பிள்ளைங்களும் அந்த கடுமையான பயிற்சியை பாஸ் பண்ணிடுச்சு. ராணுவ தலைமை சொல்றாங்க, உங்களுக்கு கொஞ்சம் நாள் ட்ரைனிங் பார்க்குறேன் நான், நீங்க செலக்ட் ஆகி வந்துட்டீங்க, எல்லா பயிற்சியும் முடிச்சுட்டு உங்களுக்கு டெம்பரரி ஆர்டர் தர்றேன், ஜென்ஸுக்கு மட்டும் இப்போ பர்மனெண்ட் ஆர்டர் கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த ராணுவ தலைமை அதிகாரி சொல்றாரு. ஒருத்தரும் ஒன்றும் பேசல. அப்படியே நைட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி எல்லாரும் டெல்லிக்கு வந்தாங்க. டெல்லியில் வந்து உங்களுக்கு தெரியும் தானே, தனி மனித உரிமையை பறிப்பது கான்ஸ்டியூஷன் ஆக்ட் படி வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்றாங்க. 24 மணி நேரத்துக்குள்ள 42 பெண் பிள்ளைகளுக்கும் லெப்டினன்ட் கர்னலுக்கு மிலிட்ரியில பர்மனன்ட் ஆர்டரை இஷ்யூ பண்ணிட்டு எனக்கு சொல்றா, இல்லைன்னா கண்டெம்ட் ஆஃப் போட்டுருந்தோம். 38 பேர் டிஎஸ்பி இருக்காங்க, 12 பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. இந்த ட்ரைனிங் காலேஜ் பக்கத்தில் வண்டலூர்ல இருக்குல்ல, பேசுறதுக்காக போயிருந்தேன். 38 பேர்ல 27 பேர் குரூப் 1 ஆபீசர் லேடிஸ். 141 பேர் போஃபஸ் மேகசின் வெளியிட்டு இருக்கு பில்லியனர்ஸ் லிஸ்ட், 47 பேர் பெண்கள். நிறைய சிஓ வந்து லேடிஸ் டெக் உலகத்திலே. இதெல்லாம் எப்படி முடியும்? அவ்வளவு பாடுபட்டு வந்து இந்த வாய்ப்பை பெற்று அவர்கள் வெகு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். நீங்க கொஞ்சம் அசந்தீங்கன்னா காலி. ரிசல்ட்டே பாருங்களேன் யார் அதிகமாக வர்றாங்க. இப்ப நான் எதுக்கு இதை இவ்வளவு தூரம் சொல்றேன்? உங்களுடைய திறமை, உங்களுடைய தைரியம் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். அகில இந்திய துப்பாக்கி சுடும் போட்டியிலே 3 முறை தங்கப்பதக்கம் பெற்றவன் நான். இதை எனக்காக சொல்லல. ஒவ்வொரு முறை போட்டிக்கு போகும்போதும் இதை ஒரு இடத்துல சொன்ன, ஒரே நாள்ல 1 மில்லியன் பார்த்துட்டாங்க. அதனால உங்களுக்கு இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்காக இதை பதிவு செய்கிறேன். நாக் அவுட் சிஸ்டம் உங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் மாத்தி சொல்லணும்னா, ஒரு 50 கஜ தூரத்தில் டார்கெட் இருக்கும், 6 ரவுண்டு ஃபயர் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், புல்லில் அடிச்சா 5 மார்க், இன்னரில் அடிச்சா 3 மார்க், அவுட்டரில் அடிச்சா 1 மார்க். பெண்களுக்காகவே இந்த பதிவு. நாம் எப்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த பதிவு. ஒவ்வொரு முறை நான் போகும்போதும் அச்சுதன் நாயர் அப்படின்னு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், என்னை விட வயதிலே மூத்தவர், கேரளால இருந்து வருவாரு. எல்லாம் நாக் அவுட் சிஸ்டத்தில் அவுட் ஆயிடுவோம். எனக்கும் அவருக்கும் தான் போட்டி. 3 தடவை. ஒரு தடவை கோல்டு மெடல் வாங்கினா அடுத்த 3 இயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. ஆனா அதை விட்டுறக்கூடாது டச்சுங்கிறதுனால தினம் 25 ரவுண்டு பிராக்டிஸ் பண்றேன் நான், பிஸ்டல் ஷூட்டிங். இந்த அச்சுதன் நாயருக்கும் எனக்கும் போட்டியா இருக்கும். ஏதோ கடவுள் புண்ணியம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு 1/2 மார்க் 1 மார்க் நான் கூட வாங்கிடுவேன். 3 தடவை நான் தான் ஃபர்ஸ்ட். 4வது தடவை நான் போறேன். முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடும். Your merits are judged only by the results you have produced, not by the efforts you have taken. ஓடுகின்ற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை பற்றி மட்டுமே இந்த உலகம் பேசும். தோற்று போனவர்களை கொண்டாடுவதற்கு இந்த உலகத்திற்கு நேரம் இல்லை. ஜெயிக்கும் வரை அமைதியாக இரு, ஜெயித்த பிறகு அடக்கமாக இரு. சில்லறை வெற்றிக்கே சிலிர்த்து போபவர்களும் உண்டு, மகத்தான வெற்றியிலும் மயங்காதிருப்பவர்களும் உண்டு. ஆனா எனக்கு இதை சொல்ல ஆள் இல்லை. ஒவ்வொரு தடவை ஜெயிக்கும் போதும் அந்த அச்சுதனாயர் அப்படி அலட்சியமா பார்ப்பேன் நான். அந்த பார்வையை, மனிதர் நோகம் மனிதர் பார்க்கும் பார்வை இனி உண்டோமா பாரதி, அதெல்லாம் தெரியாது எனக்கு. ரொம்ப அலட்சியமா பார்ப்பேன். ஏன்னா நான் கோல்டு மெடல் வாங்கிட்டேன். அவர் ஒரு 1/2 மார்க்ல குறைஞ்சிட்டு சில்வர் மெடல் வாங்குவார். தலையை கீழே போட்டு போவார், ஒரு வார்த்தை பேச மாட்டேன். 4வது தடவை போறேன். நாக் அவுட் சிஸ்டம், எல்லாரும் அவுட் ஆயிட்டோம். எல்லாம் அவ்வளோ ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஒரு ஸ்டேட்ல இருந்து 2 ஆஃபீஸர்ஸ் வந்திருப்பாங்க, 30 ஸ்டேட்ல இருந்து 60 ஆஃபீஸர்ஸ் வந்திருப்பாங்க. எஸ்பி லெவலில், கலெக்டர் அது மாதிரி வந்திருப்பாங்க. எஸ்பி லெவலில், ஐஜி லெவலில் வந்திருப்பாங்க. எல்லாரும் உட்காந்துருப்போம். நான் வந்து நாக் அவுட் சிஸ்டத்தில் வந்து ஃபைனலுக்கு வந்துட்டேன். அச்சுதன் நாயரை காணும்.
அச்சுதன் நாயர் எங்கன்னு கேட்டேன். அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. எனக்கு மகா மகிழ்ச்சி. எவ்வளவு கூர்ந்து கவனிக்கிறீங்க பாருங்க. பின் டிராப் சைலண்ட்னா இதான். உடனே எனக்கு ரொம்ப, நமக்கு போட்டியே இல்லை, கோல்டு நம்மளுதுடா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்க உட்காந்துருக்கிற பெண்கள் மாதிரி ஒரு பெண்ணு ஒரு 6 feet ஹைட்ல அங்கேருந்து வந்துச்சு. அப்படி துப்பாக்கி அப்படி சுற்றிட்டு வந்துச்சு. காக்கா காக்கால பார்ப்பீங்களா, சூர்யா சுற்றுற மாதிரி. சூர்யாவுக்கு ட்ரைனிங் கொடுத்தது நான் நம்புவீங்களா நீங்க? என்னை விட நல்லா செய்வோம். அங்கேருந்து வரும்போது அந்த பொண்ணு அங்கேருந்து அலட்சியமாக வருதுன்னா பயமே இல்லாமல் வருதுன்ட்டு 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், அவ்வளோ தைரியமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது மனசில் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உண்டாக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு சைக்காலஜிக்கலாக திங்க் பண்ணுறோம். டாஸ் போடுவாங்க. டாஸ் எல்லாம் வேண்டாம், நான் முன்னாடி சுடுறேன் அப்படின்னு. ஜட்ஜ் சொன்னார், ஓகேன்னாரு. அந்த பொண்ணு இப்படி உட்காந்துட்டு சுடுங்கன்னு. நான் போய் 6 ரவுண்டு சுட்டேன். 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இல்லை. இட்ஸ் அ குட் ஸ்கோர். 3 தடவை கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். நீ முதல் தடவை வந்து இவ்வளவு பண்றிய அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான். அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு. ஒரே மூச்சில் 6 ரவுண்டு சுட்டுச்சு. அதுவும் 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அப்படி என்னோட கம்பீட் பண்றது ரொம்ப கஷ்டம். என்ன மாதிரி உள்ளவங்க யாரா இருந்தாலும் கஷ்டம். பிராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் இல்லையா? உடனே வால்டர் தேவாரா சொன்னாரு, ஜஸ்ட் யூ கோ அண்ட் see the target. நான் போய் பார்த்தேன். என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது மிகவும் நெருக்கமாக இருந்தது. குரூப்பிங்னு சொல்லுவோம். ஒரு ஓட்டையோட இன்னொரு ஓட்டை தொடர்புடையதா இருக்க, என்னது தள்ளி தள்ளி இருக்கு. நான் பயந்துட்டேன். என்னடா எடுத்தோன்னு இப்படி சுடுதே, நம்ம அதுக்கு பயத்தை உண்டாக்கணும்னு நினைச்சா நம்ம காலி ஆயிரும் போல் இருக்கேன்னு நினைச்சு வரும்போது ஜட்ஜ் சொன்னாரு, 2 பேரும் ஈக்குவல் மார்க், டை, டாஸ் போட்டலாமான்னு. உடனே எஸ்ன்னு. ஏன் தோத்தா டாஸ்ல தோத்தோன்னு சொல்லிக்கலாம். அந்த பொண்ணு எந்திரிச்சிட்டுங்க. எவ்வளவு தைரியசாலி பாருங்க. மிஸ்டர் கலியமூர்த்தி, திஸ் இஸ் நாட் த கேம் ஆஃப் சான்ஸ், இட் இஸ் எ கேம் ஆஃப் ஸ்கில். உனக்கு தைரியம் இருந்தா வாடா திரும்ப சொல்லுவாங்க. எல்லாருக்கும் முன்னாடி முடியாதுன்னு சொல்ல முடியுமா? உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிட்டு நானு எஸ், நான் தான் முதல்ல சொல்றேன்னு ஒருத்தருக்கேன்ல. 10 ரவுண்டு கொடுத்துட்டாரு ஜட்ஜி. திரும்ப டை ஆயிடக்கூடாதுல, பிஸ்டல்ல 10 ரவுண்டு லோட் பண்ணலாம். ஒரே மூச்சுல சொல்றேன், 10க்கு 9 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். என் வாழ்க்கையிலே அப்படி சுட்டதில்லை. வால்டர் தேவாரெல்லாம் சொல்றாரு, நீ தான்டா ஜெயிப்ப, வந்து உட்காரு. நம்பி வந்து உட்கார்ந்தார். அந்த பொண்ணு ஒரே மூச்சுல 10 ரவுண்ட சுட்டுச்சு பாரு. 10க்கு 10 புல். நான் தோற்று போயிட்டேன். இனிமேதான் கிளைமேக்ஸ். துப்பாக்கி தூக்கி கீழே போட்டேன். அந்த பொண்ணு அப்படி தொடச்சு கொடுத்துட்டு அப்படி வந்து ஒரு சல்யூட் அடிச்சிச்சு. படாலும் எந்திரிச்சு, நீ ஜெயிச்சிட்டியம்மா, 4 உனக்கு சல்யூட் அடிக்கணும்னு. அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு தெரியுமா? அதிர்ந்து போவீர்கள், உங்களுடைய திறமை என்ன என்று. கலியமூர்த்தி அவர்களே, என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் யார் தெரியுமா? 3 முறை உங்களிடம் தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயரினுடைய மகள் அர்ச்சனா IPS என்று சொன்னார். நான் தலையை கீழே போட்டுட்டு வெளியில வந்தேன். அச்சுதன் நாயர் தலை நிமிர்ந்து அங்கேருந்து வர்றாரு பின்னாடி. அப்பதான் அவர் அங்க வந்து உட்கார்ந்துருக்காருன்னு எனக்கு தெரியும். காஷ்மீர்ல அழ ஆரம்பிச்சவன் இந்தியா வரைக்கும் அழுதுட்டு தான் வந்தான். இதுதான் நீங்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு வாய்ப்பு. மிகவும் உன்னிப்பாக கவனமாக கேட்டீர்கள். இந்த வாய்ப்பை கொடுத்த முதல்வர் அவர்களுக்கும், அற்புதமாக அமைதியாக ஒரு குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கிறதை போல கேட்ட மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெறும் கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். இந்த குளோபல் பள்ளியானது ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி நலமுடனே முன்னேற பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், நிர்வாகம் அத்துணை பேரும் ஞானமுடன் சிந்திக்க வேண்டும். நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாத நிலை வேண்டும். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம்.